गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जय सद्गुरुनाथ भगवान की जय समस्त भागवदल को जय हे गुरु विष्णु भजे हे गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरु पाद पंकजं भजे हे गुरु विद्यारूपं भजे हे गुरु ज्ञान वैराग्यं भजे हे गुरु मोक्ष साधनं भजे हे गुरु वेदारूपं भजे हे गुरु वेदात्मस्मरणं भजे हे गुरु सकल सौभाग्यं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। जोरा चोल्लु राधे राधे अழகா சொல்லு राधे राधे अன்பா சொல்லு राधे राधे ஆசையா சொல்லு राधे राधे இங்கேயும் சொல்லு राधे राधे எங்கேயும் சொல்லு राधे राधे இப்பவும் சொல்லு राधे राधे எப்பவும் சொல்லு राधे 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 कண்ணன் வரான் राधे राधे அன்பை தரான் राधे 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 जय बोलो राधा रानी की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। कस्तूरी तिलकम ललाट पटले वक्षस्थले कौस्तुभम नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कंगणं सर्वांगे हरिचंदनं चकलयन् कंठे च मुक्तावली गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूडामणि। இந்த கண்ணனுடைய வேணுகானம் அத்தனை பேரும் மயங்கக்கூடிய ஒரு வேணுகானம். அதனால தான் வேணுகோபாலன் அப்படின்னு கொண்டாடுறோம். இப்போ சமீப காலத்தில் கூட நிறைய வீடியோலாம் வருது. சில ஃபாரின்லலாம் புல்லாங்குழல் வாசித்தா மாடுகள்லாம் அப்படி சுற்றி வந்து நிற்கிறது அப்படின்னு. அப்போ அந்த புல்லாங்குழல் நாதம் அப்படின்றது மாடுகளுக்கு அப்படி வசப்படுத்துறதான். ஒரு சாதாரண மனுஷா புல்லாங்குழல் வாசித்தாலே மாடுகள் வசப்படும் அப்படின்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், அவன் புல்லாங்குழல் வாசிச்சா எப்படி இருக்கும்? நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான். ஒரு நீல நிறத்த பாலகன் தேமேன்னு நிற்கிறான். வம்சீவட் அப்படின்னு பெயர். பிருந்தாவனத்தில் வம்சீவட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி பாண்டீரவனத்தில் வம்சீவட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. வம்சின்னா நேத்தியே நான் சொன்னேன் புல்லாங்குழல்.
வட் அப்படின்னா வட்டவிருட்சம், வட பத்திரசாயி, ஆளிலை கண்ணன்னு சொல்கிறோம் இல்லையா, வட்டவிருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய வட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வட்டவிருட்சம் அவ்வளவு சிரேஷ்டம். கண்ணனுக்கு அந்த வட்டவிருட்சத்து மேலே அப்படி ஒரு காதல் இருக்கான். அதனால் முக்கால்வாசி இந்த புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுதெல்லாம் வட்டவிருட்சத்துக்கு கீழே போய் தான் வாசிக்கிறான். இல்லாட்டி பிரளய காலத்தில் படுத்துக்கணும்னா ஆளிலேயே தான் படுத்துக்கிறான். அந்த ஆலமரம், ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவினையான் அப்படின்றோம் இல்லையா. அந்த ஆலமரம் சில இடங்களில் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் இருக்குது. பட்டவிருட்சம்னு சொல்லுவாள், அவளுக்கு வராது, அதனால் பட்டவிருட்சம் அப்படின்னு சொல்லுவாள். பட்ட ஜெகநாதன், அந்த ஆலமரத்தடியில் ஒரு ஜெகநாதன் இருக்கான். அதே மாதிரி தேவப்பிரயாகையில் ஒரு ஆலமரம் உண்டு. கோவில் பின்னாடி பார்த்தோம்னா மேலே வசரத்தில் ஒரு ஆலமரம் உண்டு. அந்த ஆலமரத்தில் தான் கண்ணன் படுத்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நிறைய இடங்களில் இந்த ஆலமரம் காண கிடைக்கிறது. ரொம்பலாம் தேட வேண்டாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் வட்டபத்திரசாயி கை பக்கத்தில் ஒரு ஆலமரம் தேவேன்னு இருக்கும். ஜம்முன்னு சந்நிதிக்குள்ளேயே ஆலமரம் மாதிரி ஒரு மூர்த்தி, பகவானோட மூர்த்தியோடையே ஒரு ஆலமரம் இருக்கும். அதில் இந்த வம்சி வட் அவ்வளோ விசேஷமான ஒரு ஸ்தலம். பிருந்தாவனத்தில் அப்படியே நடந்து போனோம்னா அந்த வம்சி வட் வந்துடும். பிருந்தாவன் பரிக்கிரமா மார்க்கம்னு ஒன்று உண்டு. ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 2-3 மணி நேரத்தில் அப்படியே நடக்கலாம். விடியற் கிளம்புற 4 மணி, 2 மணி, மத்தியானம் 12 மணி, எப்போ வேணாலும் அங்கே பரிக்கிரமா பண்ணுவாள். பரிக்கிரமான்றது வலம், கிரிவலம் மாதிரி பரிக்கிரமா. கோவர்தனகிரி தனியாக பரிக்கிரமா பண்ணுவா, மதுவனம் தனியாக பரிக்கிரமா பண்ணுவா, பிருந்தாவனம் தனியாக பரிக்கிரமா பண்ணுவா, மதுரா அந்த இடத்த தனியாக பரிக்கிரமா. மதுரானா ஜன்மஸ்தலம் இல்லை, மதுரா ஊர் டெரிட்டரி முழுக்க பரிக்கிரமா பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அப்புறம் கோவர்தனகிரி பரிக்கிரமா நிறைய உண்டு. அப்புறம் அது இல்லாமல் குட்டி குட்டி வனங்கள்லாம் உண்டு. நிதிவனம், சேவா குஞ்ச், அது மட்டும் தனியாக பரிக்கிரமா அப்படி நிறைய உண்டு. அவளுக்கு பாவம் தான் பெருசு. பாவகிராகி ஜனார்தனன். இப்போ ஒரு சூரிய கிரகணம்லாம் வந்தாச்சுன்னா நம்மெல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா. பிருந்தாவனத்தில் சூரிய கிரகண சமயத்தில் பரிக்கிரமா பண்ணிவிடுவான். ராதே 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 ராதே. நேற்று சொன்ன ராதே ராதே காதில் விழுந்தால் வாயில் வரணும். ராதே 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 ராதேன்னு அப்படி ஜபிச்சுட்டே பரிக்கிரமா பண்ணிவிடுவான். சூரிய கிரகணம் முடியும், அந்த கிரகணம் புண்ணிய கால சமயத்தில் பரிக்கிரமா பண்ணுவாள். கரெக்டாக யமுனையில் ஸ்நானம் பண்ணுவாள், போவா, கிருஷ்ணனை சேவிப்பா, வீட்டுக்கு போயிடுவாள். அவ்வளோதான். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். சுகமான ஒரு ஏதான ஒரு சூரிய கிரகண சமயத்தில் பிருந்தாவனம் போயிடும். இல்லைன்னா குருக்ஷேத்திரம் போகணும். குருக்ஷேத்திரத்தில் அங்கே பிரம்மகுண்டு இருக்குது. அந்த இடத்துல தான் கோபிகைகள்லாம் பல வருஷங்கள் கழித்து கிருஷ்ணனை மீட் பண்ணான்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. சரியா சூரிய கிரகணம் வந்தால் ஊரில் இருக்கவா எல்லாரும், நம்ம தேசத்தில் இருக்கவா அத்தனை பேரும் போய் கூடுற இடம் அந்த குருக்ஷேத்திரம் தான். பிருந்தாவனத்தில் பாமர ஜனங்கள் இப்படி சுற்றிகிட்டே இருப்பார் ராதே ராதேன்னு. அதில் அப்படியே அந்த பரிக்கிரமா மார்க்கத்தில் அப்படியே நடந்து போனோம் வச்சுக்கோங்களேன், இந்த வம்சி வட் அப்படின்ற ஒரு இடம் வந்துடும். கண்ணன் புல்லாங்குழல் வாசித்த ஒரு இடம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்காள் இதோர் அற்புதம் கேளீர். பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். நமக்கு பேர் ஜம்புத்வீபம்னு பேர். அதனால் நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்காள், ஸ்திரீகளை தான் கூப்பிடுறார். இதோர் அற்புதம் கேளீர். இது ஒரு அற்புதம். ரொம்ப அழகாக பகவான் ஜம்முன்னு வேணுகானம் பண்ணுறானா. தன்னை மறந்து போய் ஜோரா குட வயிறுபட ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஊதும் பொழுது வயிறு இப்படி குடம் மாதிரி ஆகிடுறது பகவானுடைய. வாய் இப்படி இப்படி சேர்ந்து கிடந்தான். அதில் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, அவன் குழல் கொண்டு ஊதினான் அப்படின்னா வேணுகான மகிமையை பற்றி கோபிகைகளே ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். அந்த வேணுகான கேட்டால் மாடுகள்லாம் கூட செவியாட்டகில்லாவே, இந்த மாடல் அப்படி காதை ஆட்டிகிட்டே இருக்கணும், அது காதில் அந்த பூச்சி வரும், அதனால் இப்படி ஆட்டிகிட்டே இருக்குமா. கிருஷ்ண வேணுகானம் கேட்டாச்சுன்னா செவியாட்டகில்லாவே எழுது சித்திரம் போல் இருக்குமா, அப்படி வரைஞ்சி வச்ச சித்திரம் போல் அப்படியே ஜம்முன்னு இருக்குமா. எல்லாம் மறந்து போயிடுவாளாம். கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகளிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. பெரியாழ்வார் சொல்றார்,
அந்த சரத் பூர்ணிமா அன்னைக்கு கண்ணன் அந்த பிருந்தாவன காட்டில் வந்துட்டு அந்த வம்சி வட்டம் அந்த வட்டவிருஷத்துக்கு கீழே நின்றுண்டு, அந்த வட்டவிருஷத்தில் விழுதுகள் கிடையாது. வட்டவிருஷத்தில் நிறைய பேனியன் ட்ரீயில் நிறைய வெரைட்டி உண்டு. இந்த வம்சி வட்டில் விழுதுகள் கிடையாது. அதே பாண்டீரவனம், ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்த இடம், அங்கே பெரிய ஆலமரம் இருக்குது. பாண்டீரவனம்னு பேர். ஆண்டாள் கூட பாண்டிவடத்து எண்ணெய் உய்த்திடுமின் அப்படின்னு நாச்சியார் திருமணம் என்னை கொண்டு போய் பாண்டீரவனத்தில் விட்டுடுங்கோ, அங்கே நிறைய விழுதுகள்லாம் இருக்கும். அங்கே தான் பலராமன் பிரலம்பாசுர வதம் பண்ண இடம். இது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பம்சீவட் அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கு வராது, பம்சீவட் அப்படின்னு சொல்லுவாள். அந்த வம்சீவட்ட விருஷத்துக்கு கீழே நின்று கண்ணன் இப்படி புல்லாங்குழல் வாசிக்கிறானா. கஸ்தூரி திலகம் லலாட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம். அழகான அந்த நெற்றியில் ஜம்முன்னு கஸ்தூரி திலகம், ரங்கநாதர் கஸ்தூரி திலகம் தானே வச்சுட்டு இருப்பார். கஸ்தூரி திலகம் லலாட, பலகேன்னு உண்டு பட்டலேன்னு உண்டு, அந்த கொஞ்சம் பாடபேதங்கள். கஸ்தூரி திலகம் லலாட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம். வக்ஷஸ்தலத்தில் கௌஸ்துப மணியம். எந்த ஜீவன் ரொம்ப அழகாக பக்தி பண்ணுறதோ, எந்த ஜீவன் அவன் இஷ்டப்படி இருக்கோ அந்த ஜீவனை கௌஸ்துபமாக்கி தன் கழுத்தில் போட்டுக்கிறான். தாயாருக்கு சமமான ஒரு ஸ்திதியில் வச்சுருக்கான். தாயார் வக்ஷஸ்தலத்தில் இருக்கா இல்லையா, அது ஈக்குவல் ஹைட்டில் கௌஸ்துப மணி போட்டிருப்பான். எந்த ஆழ்வார் கௌஸ்துபத்தோட அம்சம்? எந்த ஆழ்வார்? யாரு? குலசேகர ஆழ்வார் தான் கௌஸ்துபமணியினுடைய அம்சம். வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம். மூக்கில் ஒரு புல்லாக்கு வேறையா, மூக்கில் ஒரு புல்லாக்க போட்டு நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும். அழகாக ஜோர கைகளில் வேணும் இப்படி வச்சுருக்கானா. இந்த புல்லாங்களை பிடுங்கணும்னு ஆசையாம் கோபிகளுக்கெல்லாம். ஒரு நாளாக பிடுங்கணும்டி ராதே. ஏன்னு கேட்டால் நாம் குடிக்க வேண்டிய அதராமிர்தத்தை இந்த புல்லாங்குழல் ஹோல் ரைட்டாக காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கு. நமக்கு ஒரு நாள் கிடைக்க மாட்டேங்கிறது. சுஷ்டு சும்பித்தம் கோபிகா கீதத்தில் ஒரு நாளாவது அந்த செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சுந்தர பரிபூர்ண நம்பியுடைய அந்த பச்சை மலை திருமேனிக்கும் அந்த செங்கனி வாய்க்கும் அந்த கற்பூர ஆத்தி காட்டும்போது நிஜமாவே செங்கனி வாய் ஒன்று தான் மனசில் நிற்கும். எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். நான் பார்த்தேன், நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் அதெல்லாம் நன்னாத்தான் இருக்கு, தாமரை கண்களோடும் அதுவும் ஜோராக தான் இருக்கு. ஆனாலும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் மனசு அப்படியே செங்கனிவாயோடு போயிடுது. யார்? நம்மாழ்வார். ஒரு நாள் ஒரு ஆகாரம் சாப்பிட்றது கிடையாது, தண்ணி கூட குடிச்சது கிடையாது. இருக்கிற வரைக்கும் என்னடா நான் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு அனுபவித்த ஒரு ஆழ்வார் சொல்கிறார், செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அது பிருந்தாவனத்தில் நிறைய கிருஷ்ணன் உண்டு. எல்லா கிருஷ்ணத்துக்கு அப்படி அழகாக செக்கச்சவேல் ஒரு உதடு வச்சுடுவான். அந்த உதடு தான் நேராக கண்ணில் மாட்டும். அந்த மாதிரி அந்த புல்லாங்குழலுக்கு அப்படி ஒரு பாக்கியம். கிருஷ்ணன் உதடோடு உரசிண்டு இருக்கான் இந்த வேணுகான். அந்த புல்லாங்குழல் தான் ஒரு ஆச்சாரியனை அவதாரம் பண்ணித்து. ஹிதஹரி வம்ச மகாபிரபுன்னு பேர். பிருந்தாவனத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சாரியன் அவர் தான். ராதா வல்லபன்ற ஒரு மூர்த்தியை ஆராதனை பண்ண ஒருத்தர். அவர் வம்சிலேருந்து வந்ததுனால ஹிதஹரி வம்ச மகாபிரபுன்னு பேர். அவர் 6 மாதம் குழந்தையா தொட்டில் இருக்கும் பொழுது ராதா சுதாநிதி வாசிச்சிருக்கார். ரொம்ப அழகாக இருக்கும். ராதையினுடைய அனுபவங்களை ராதே அப்படின்னு புலம்புவார். அந்த இதஹரி வம்சம் மகாபிரபு அவ்வளவு ஜோராக அனுபவிச்சதுனால இந்த வேணு அவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயமா. சாப்பிடும் பொழுது கூட அந்த வேணுவை தனியாக கீழே வைக்க மாட்டானோ. பிப்ரத் வேணும் ஜட்டரப்பட்டயோகோ. இடுப்புக்கும் பீதாம்பரத்துக்கு நடுவில் இந்த புல்லாங்குழலை சொருகிண்டு உக்காந்துப்பானோ. இந்த புல்லாங்குழல் ஒன்று கையில் இருக்கும், இல்லாட்டி இடுப்பில் சொருகி வச்சுட்டு இருப்பானோ. இடுப்பில் சொருகி உட்காந்துக்கும் போது தொடையை குத்துமா. இந்த கோபிகளுக்கெல்லாம் பொறாம. ஒன்று வாய் அனுபவிக்கிறது, இல்லாட்டி தொடையை அனுபவிக்கிறது. நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு புலம்புவாளாம். அப்படி ஒரு வேணு.
அப்போ அந்த வம்சீவட்டில் நின்று கண்ணன் இப்படி வேணுகானம் பண்ணுறான். கஸ்தூரி திலகம் லலாட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம், கைகளில் கங்கணம் எல்லாம் போட்டிருக்கானாம். சர்வாங்கே ஹரிச்சந்தனம், அந்த கருத்த திருமேனியில் அப்படி உடம்பு முழுக்க அந்த மலைய சந்தனத்தை பூசின்னு இருக்கானாம். அந்த கருப்பில் அப்படி இப்படி அந்த மலைய சந்தனம் இன்னும் பளபளபளன்னு ஜொலிக்கிறதாம். அந்த மலைய சந்தனத்துக்குன்னு ஒரு கலர் உண்டு இல்லையா, அது ஒரு மஞ்சளும் கிடையாது, ஒரு மாதிரி கலர் இல்லையா, அந்த கலர் அப்படி பூசிட்டு இருக்கானா. கீழே பட்டு பீதாம்பரமாக சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயன் கண்டே சமுக்தாவளிம், கழுத்தில் அப்படி முத்து மாலையா. இதுவோ கருப்பு முத்து, இதுக்கு வெள்ளை வெளேறு முத்தங்கி சேவை. எத்தனை தடவை பார்த்தாலும் ஹயோ அப்படின்னு தான் இருக்கும். அந்த முத்து தனியாக தெரியுமா கிருஷ்ணனுக்கு. இவருடைய கருத்த திருமேனியில் வெள்ளை வெளேறு அந்த முத்து. ரங்கநாதன் தான் சொல்லணும் முத்தங்கி சேவைன்னா, வேறு யாரும் சொல்லணும். அந்த முத்து அப்படி ஜொலிக்குமா. என் ராஜா என் பட்டுக்குட்டி அப்படின்னு திருஷ்டி சுத்தும்படியான ஒரு திருமேனி சௌந்தரியம். அவ்வளவு அழகா ஜோரா ஆனந்தமாக கழுத்தில் முத்தா. சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயன் கண்டே சமுக்தாவலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ. இந்த கண்ணன் வேணுகானம் பண்ண உடனேயே எந்தெந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணனுடையதான இந்த சரத்கால பௌர்ணமிக்காக காத்துட்டு இருந்தாலோ அந்த கோபிகைகளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக மெசேஜ் கொடுத்து விடுதான் வந்துரு அப்படின்னு. இந்த வாட்ஸ்அப்லலாம் எக்ஸ்க்ளூசிவ் மெசேஜ் அனுப்புவோம்ல, இந்த ப்ராட்காஸ்ட் குரூப் வச்சுட்டு அவளுக்கு மட்டும் போய் பர்சனலாக போகும், மற்ற யாருக்கும் தெரியாது. அவளுக்கு பர்சனலாக மெசேஜ் போகும், ப்ரைவேட் ப்ராட்காஸ்ட். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் வேணுகானம் பண்ண உடனே எந்தெந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணா நீயே பதியா வேணும்னு காத்தியாயனிடத்தில் பிரார்த்திச்சுண்டாலோ அந்த கோபிகைகள் காதுகளில் மட்டும் விழுந்ததான். சரியா விரதம் இருந்தது அப்படின்னு கவனித்து பார்த்தோம்னா எல்லாம் இள வயசு குழந்தைகள் தான். ஆண்டாள் சொல்கிற மாதிரி எல்லாம் 5-10 வயசு குழந்தைகள் தான். ஆனால் வந்தவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்கிறா, ஒருத்தி அழகாக குழந்தைக்கு பால் ஊட்டின்னு இருக்காளாம். குழந்தைய பெத்தாச்சவள். இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் போய் விரதம் இருக்கிறத பார்த்துடி, என்னடி விரதம் இருக்கள் சொல்லுங்கோடி அப்படின்னு கேட்க, இந்த குழந்தைகள்லாம் சொல்லித்தான் நாங்கள்லாம் காத்தியாயினி விரதம் இருந்தோம். அந்த காத்தியாயினி விரதத்தில் என்னடி கேட்டல், என்னடி ஸ்லோகம் அதுன்னா, காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. கல்யாணமாகாத குழந்தைகள் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு கல்யாணம் ஆகிறதுன்னு நிரூபணமான ஒரு விஷயம். காத்தியாயனி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமகே. காத்தியாயினி தேவியே மகமாயி உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், எனக்கு கண்ணனே பத்தியாக வரணும்னு பிரார்த்திச்சுண்டா பகவான் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மணாளனை கொண்டு வந்து கொடுக்குறான்னு பல இடங்களில் நிரூபணமான ஒன்று. அதனால் நீங்களும் ஜபிங்கோ. கல்யாணம் ஆகிடுதேனா எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதி யார் அப்படின்னா கண்ணன் தான். சரி, இந்த ஜென்மாவில் இப்போ கேட்டு இப்போ இன்னொரு ஜென்மாவில் வரட்டுமே, கண்ணனுடைய 16,108 ஒன்றா போகலாம். என்ன இப்போ எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பாலை காய்ச்சிகிட்டே இருக்கிறது, எத்தனை நாள் தான் தோசை குத்திகிட்டே இருக்கிறது. அப்படி ஆனந்தமாக அப்படி கிருஷ்ணனுடைய ராணியாக பட்டத்து ராணியாக போயாச்சுன்னா ஜம்முனு துவாரகையில் இருந்துண்டு கிருஷ்ணனோட வாழ்ந்துட்டு போயிடலாமே. கண்ணன் மட்டும்தான் அதே தான். மற்ற யார் வேண்டுமானாலும் கோபியாக வரலாம், கிருஷ்ணானுபவம் அனுபவிக்கலாம். ஆணாக இருந்தாலும் கிருஷ்ணானுபவத்துக்கு கோபியாக மாறக்கூடிய தகுதியை சுவாமி கொடுத்துருவார். அதனால தான் நம்மாழ்வார் அவ்வளவு அழகாக பரகால நாயகி பராங்குஷ நாயகி நம்மாழ்வார் திருமங்கை மன்னன் எல்லாரும் அவ்வளவு அழகாக மாறினார்கள். அப்படின்னா ஆணாக இருந்தாலும் கூட கிருஷ்ணானுபவத்தில் கோபிகையாக அனுபவிக்கலாம் அப்படின்னு எல்லா பிரிவாளுமே சொல்லியிருக்கார்கள். அதனால் கண்ணனை கோபி பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண் சரீரம் பெண் சரீரம்னு பேதமெல்லாம் கிடையாது. நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் உண்டு, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. இவர்கள்லாம் பார்த்தோம்னா நாங்கள்லாம் ராதிகா தாசி அப்படின்னு அந்த கோபி பாவத்திலே தான் கிருஷ்ணானுபவத்தை அனுபவிச்சார்கள்னு
அவர்களுடைய கிரந்தத்தில் காண கிடைக்கிறது. அதனால் கோபி பாவம் அப்படின்னா பெண் சரீரம்தான் வேணும்னு இல்லை, நல்ல ஆண் சரீரத்தில் கூட கோபி பாவம் சித்திக்கும், கிருஷ்ணானுபவம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு காண கிடைக்கும். இந்த கண்ணன் வேணுகானம் பண்ணிட்டானா கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகளிப்ப உடல் உள் அவிழ்ந்து, அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, அதுவும் போயிடுத்தான். உடம்பை பற்றி ஒரு லஜ்ஜம் இருக்கும் இல்லையா, அதுவும் போயிடுத்தான். உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து. கிருஷ்ணனை பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த விஷயமும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கும் நிஜமாவே. இல்லாட்டி உலகம் என்ன நினைக்கும், அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இப்படி நடந்துட்டா சரியா தப்பான்லாம் வருது இல்லையா. மகாத்மாக்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பக்தி பண்ணிட்டு போயிருப்பா. ஏன்னு கேட்டால் இந்த உலகத்து மேலே இருக்க அபிமானமும் விட்டு போயிடும், உலகம் என்ன சொல்லுமோன்ற கவலையும் விட்டு போயிடும். அதனால் தரங்கிட்டு போயிடுவோம், தராதரம் இல்லாமல் போயிடுவோம்னு இல்லை. பக்தி பண்ணுறவர்கள் சரியான வழியில் மட்டும்தான் போவார்கள். கிருஷ்ண பக்தி பண்ணியாச்சுன்னா பகவான் சரியான வழியில் மட்டும்தான் அழைச்சிட்டு போவானே ஒழிய தப்பான வழியில் போக முடியாது. ஒருவேளை தவறான வழியில் போயிட்டோம்னாலும் கண்ணன் மீட்டெடுத்துருவான். உதாரணம் தொண்டரடி பொடியாழ்வார். அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டு இருந்தார், ரங்கனை தவிர ஒன்றும் தெரியாது, ரங்கனே கதின்னு இருந்தவர் ஒரு ஸ்திதியில் ரங்கனை விட்டுட்டு தேவதேவியே கதின்னு போயிட்டார். ரங்கனுக்கு பூஜை பண்ணலையா, ரங்கனுக்கு புஷ்பம் பறிக்கலையா, நந்தவனத்தை போய் சரி பண்ணலையா, தேவதேவி தேவதேவின்னு போயிட்டார். ஆனால் ரங்கன் அது எப்படி விடுவேன், ரங்கன் விட்டாலும் விட்டானா, ரங்கநாயகி விடலையா, அவனை திருத்தி பணிகொள்ளணும்னு சொல்ல ரங்கநாதன் நான் விப்ர நாராயணதாசன் ஒரு பேரை வச்சுட்டு போய் அந்த தேவதேவியின் இடத்துல தன்னுடைய பொன்வெட்டில் கொடுத்து அது காரணம் கொண்டு இந்த விப்ர நாராயண திரும்பி மீட்டெடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கும். அதன் பிறகுதான் அவர் இந்த விப்ர நாராயண பேரே வேண்டாம்பா, தொண்டர் அடி பொடியாவே இருக்க, பக்தாங்கிரேனு அப்படின்னே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படுறார். அப்போ நீங்கள் பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ, என்ன உண்டோ எல்லாத்தையும் கண்ணன் கொடுத்துருவான். உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து. இந்த கோபிகள்லாம் ஓடி வரலாம். ஸ்ரீமத் பாகவத்தில் காண கிடைக்கிறது. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா, குழந்தை அப்படி கீழே வச்சுட்டு வந்துட்டாளாம். இன்னொருத்தி குளிச்சுட்டு இருக்கா, அப்படியே வந்துட்டாளாம். இன்னொருத்தி தன்னுடைய கணவனுக்கு மாமனார் மாமியாருக்கு இவர்களுக்கெல்லாம் ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளாம், அத்தனையும் விட்டுட்டு வந்துட்டாளாம். இன்னொருத்தி அப்போ தான் அலங்காரம் பண்ணிக்கிறாளாம். கிருஷ்ண வேணுகானம் கேட்டுதான் அப்படியே நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான், காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி. அவ்வளோதான். அதை கேட்ட உடனே காதில் போட வேண்டிய தோடு எடுத்து மூக்கில் போட்டுட்டாளாம். மூக்கில் போட வேண்டியதை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறாளாம். அவளுக்கு சுய நினைவே மாறி போயிடுத்தானா இந்த கிருஷ்ணானுபவம். இந்த அத்திவரதர் வந்தாரோன்னு அப்போ நான் பார்த்தேன், எல்லாம் பித்து பிடிச்சு போயிட்டு இருந்தான் காஞ்சிபுரத்தில். எங்கே 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 ஆணுப்பார் இவன் நேர் இல்லை கான் அப்படின்னு ஓடின்னு இருக்கா. ஆணு பெண்ணு வயசானவா குழந்தைகள் பணக்காரா அந்த கூட்டத்தை எப்படியாவது போய் அத்திவரதரை பார்த்துடணும்னு ஒரு சங்கல்பம், பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டு இருந்தா. ஆனால் அடுத்த 40 வருஷம் இருப்போமானலாம் தெரியாது அப்படின்னு பயத்தினாலேயே போய் அத்திவரதனை சேரிக்க போயிட்டோம். அந்த சமயத்தை பார்த்தா எல்லாருக்கும் யாரை தள்ளுறோம், யாரை இடிக்கிறோம், யாரை மிதிக்கிறோம் ஒன்றும் தெரியாது. அத்திவரதரை பார்த்துடணும். சரி படுத்துட்டு இருக்காரே பார்த்தாச்சு, நான் நின்னோன்னே இன்னும் நன்னா பார்க்கலாம், திரும்பி ஓடி போய் நிற்கிற திருமாலையும் பார்த்துட்டு அபாடா பார்த்தாச்சு. படுத்தது நன்னா பார்த்தாச்சேன்னு திருப்தி ஆகிறது இல்லை. போய் நிற்கிறத பார்த்தேன், சே படுக்கிறத விட நிற்கிறது நன்னா தான்யா இருக்கு. அதை விட அவர் திரும்பி குளத்துக்கு போகிறவரோட துக்கம் நெஞ்சு அடைக்கிறது, வேண்டாம் இப்படியே வெளில இரு, நாங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோமே, என்ன கஷ்டம் உனக்கு. அப்போ ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி அத்திவரதர் இப்படி வசப்படுத்துறாருன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தன்னுடைய ஸ்வயம் திருமேனியோட ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேதம் முதல்வன பாடி ஆடி எழுந்தும் பறந்தும் துல்லாதார் தம்மால் கருமமின் சொல்லீர் தன்கடல் வட்டத்துள்ளீரே. நம்மாழ்வார் சொல்ல அவனை நினச்சி ஆடி பாடலைன்னா இந்த உடம்புக்கு என்னதான் பிரயோஜனம், பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு என்னதான் பண்ண போகிறோம். இந்த நார்த் இந்தியாக்காரெல்லாம் பார்க்கணும், இந்த ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் கங்கா ஆரத்தி நடக்கும். கங்கா ஆரத்தி முடிஞ்சோன்னு ஏதாவது பஜனை பாட்டு பாடுவாள், எல்லாம் ஆடி ஆரம்பிச்சிடுவான். அவ்வளோதான், வெக்கம்லாம் படமாட்டா. ஆண்கள் இருக்காள், யாரோ மற்ற புருஷாலாம் இருக்காள், நான் என் சுவாமிக்காக ஆடுறேன் அப்படின்னு அந்த ஒரு ஆட்டம் இருக்கு பாருங்க. தன்னையே மறந்துடுவான். லோக்கல் லஜ்ஜையெல்லாம் அவளுக்கு கிடையாது. நம்ம தான் ரொம்ப பக்தினா இப்படி தான் இருக்கணும், இப்படி கோடு போட்டு இப்படி எல்லாம் தான் இருக்கணும்னு ஒரு சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
வடகதிகாராளுக்கு பாவம், ஆடனம் பாடனம் கொண்டாடனம் மகிழனம், எழுந்தும் பறந்தும் துள்ளக்கூடியவர்கள் யாருன்னா அந்த வடகதிகாரா தான். அப்போ இந்த கோபிகைகள் எல்லாம் எங்கும் காவலும் கடந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தி கண்ணுக்கு மையிட்டுக்கிறாளாம். கிருஷ்ண வேணுகானம் கேட்டது கண்ணுக்கு இட்டுக்கணும் மறந்து போய் உதட்டு சாய மாதிரி பூச்சிட்டாளாம் கண்ணுகரேல்னு. இன்னொருத்தி உதட்டு சாய லிப்ஸ்டிக் பூச வேண்டியவன் கண்ணுக்கு இப்படி இட்டுக்கிறாளா ஆஹா அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. கொலுசை எடுத்து ஒருத்தி கழுத்தில் மாலையாக போட்டுக்கிறாள், செயின் மாதிரி கட்டிக்கிறாளாம். செயினை போட்டுக்க வேண்டியவன் காலில் கொலுசு மாதிரி போட்டுக்கிறாளாம். யாருக்கும் சுய பிரஜையே இல்லையா. கிருஷ்ணன் என்ன கூப்பிடுறான் அப்படின்னு ஓடுறாளாம். அது சுவாமி கூப்பிட தானே செய்கிறார். இப்போ கோவில்களுக்கெல்லாம் போகிறோம்னா நம்ம சங்கல்பத்திலையா போகிறோம், அவன் வான்னு கூப்பிடுறான், பித்து மாதிரி ஓடின்னு இருக்கும். அவ்வளோ வேலைகள் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, குடும்பம் இருக்குது, சரீரம் இருக்குது, நமக்கே தெரியறது சிரமமாக இருக்குது. ஆனால் என்னமோ ஒன்று இழுக்கிறது, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இழுக்கிறதுன்னா அவனுக்கு ஆசை. நீ வாயே, நாம் அவனை பார்க்கறத அவன் ரசிக்கிறான். இந்த குட்டி குழந்தைகள்லாம் நம்மளை வான்னு கூப்பிடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கிச்சாபைய வான்னு கூப்பிட்டானா. இந்த கோபிகைகள் எல்லாம் வந்துட்டாளாம். கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. அவாவா எங்கிருந்தோ ஒவ்வொரு புஷ்பம் அப்படி பறந்து பறந்து பவழமல்லிலாம் விழும் இல்லையா, அந்த மாதிரி கதம்ப மாலை மாதிரி எப்படி ஒவ்வொன்றா வந்து தான் கடைசியில் எல்லாரும் யாரையும் கூப்பிடலை. நீ வாடி, நேரமாகிடுத்து நீ வாடி, ஆண்டாள் மாதிரி எழுப்பலாம் இல்லையா. அவாவா கால் போன போக்கில் ஓடி வரா. எங்கே ஓடுறோம், எப்படி ஓடுறோம், வழி ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாம் நேராக வந்து கிருஷ்ணனிடத்தில் வந்து நின்று எடுத்துக்கலாம். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு பிருந்தாவனம்னு அத்தனையும் ஓடி வந்து எடுத்துக்கலாம். எல்லாம் பார்த்தா கண்ணன் நடுவில் நிற்கிறானா. கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. எல்லாரும் அப்படி வந்துட்டாளாம். இவன் கோபால சூடாமணியா ஜம்முன்னு அப்படி நின்று இருக்கானா. புல்லாங்குழலை ஊதிண்டு ஜோரா திரிபங்கி ரூபம், ஒரு காலம் அடக்கிண்டு இடுப்பு ஒரு வளவளைச்சுண்டு கழுத்தை கொஞ்சம் சாய்ச்சிண்டு கைகளில் புல்லாங்குழலை வச்சுண்டு அந்த ஸ்டைலில் அவனுக்கு தான் அந்த கிருஷ்ணன். அவ்வளோதான். அந்த கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணுறது வேறு கஷ்டம். நீங்கள் எத்தனை பண்ணாலும் போதாத மாதிரியே இருக்கும். அதே ஏதான ஒரு துணியை எடுத்து சும்மா முண்டாசு கட்டி விட்டுருவோம், உடனே அழகாக இருக்கும். அது என்னமோ அது கிருஷ்ணனுக்கு மட்டும் ரொம்ப ப்ராப்பராக பார்த்து இப்படிலாம் அலங்காரம் பண்ணோம்னா சரிபட்டு வராது. அதெல்லாம் நாராயணனுக்கு தான். கிருஷ்ண அலங்காரம்னா தோன்றதெல்லாம் போடணும். இந்த பிருந்தாவனத்தில் பார்க்கணும், நிறைய கண்ணன் உண்டு. ராதா ரமணன், ராதா வல்லபன், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாத், ராதா தாமோதர், ராதா மாதவன். அது ஜெபிக்கிறதே ஒரு சகசிரநாமம் மாதிரி இருக்கும். எல்லாம் ராதா 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 ராதான். அது பல கோவில்களில் பார்த்தா பக்கத்தில் ராதையே இருக்க மாட்டா, ஒரு மக்குட்டம் தான், ஒரு கீடம் மாதிரி வச்சுருப்பா, பக்கத்தில் அவன் நின்றுட்டு இருப்பான். அதில் ராதா ரமணன்லாம் கரெக்டாக ஒரு ஜான் அளவு தான் இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவா. நிஜமாக அங்கே பைனாக்குலர்லாம் வச்சுருப்பா, வச்சு இப்படி பார்க்கலாம். ஏன்னா அத்னூண்டு இருக்குது, நம்ம கண்ணாடி போட்டாலும் தெரியாது. அதனால் வயசான வாழ்கள் பைனாக்குலர் வச்சுருக்காது, அதை அடித்து ஜூம் பண்ணி இத்னூண்டு தான் பயம் இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா ரங்கநாதன் மாதிரி தெரியும். இவ்வளவு தான் நிற்கும். அது காலம் மடக்கிண்டு இப்படி கையை வச்சு ஈன்னு 2 பல்லு வேறு தெரியும் அந்த ராதாரமணனுக்கு. இப்படி தான் இவ்வளோதான் கரெக்டாக ஒரு ஜான் 8 இன்ச் இருந்தால் பெரிய விஷயம். அந்த அது அப்படி தான் சொன்னாது. அது வந்து சாக்ஷா ஸ்ரீயம்பதியான பகவான்லாம் சொன்னால் யாரோ மாதிரி இருக்கும். அது கிருஷ்ணன் அப்படின்னாலே அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அடைமொழியெலாம் சேர்க்கப்படாது, மகோன்னதமானலாம் சேர்க்கப்படாது, மாண்புமிகள்லாம் கிடையாது. அவன் நம்மாது நம்ம மாட்டுக்கார அவ்வளோதான். அப்போ அந்த ரூபத்தில் கண்ணமே அவ்வளோதான் இருக்கும். அதில் இங்கெல்லாம் சந்தனத்தை வச்சு அலங்காரம் பண்ணுவான். அலங்காரத்துக்கு பாக்கியே இருக்காது. இந்த கன்னத்தில் கூட விட மாட்டான். கை எப்படி வச்சுருக்கா, கையில் எங்கெல்லாம் சந்தனத்தை வச்சு டிசைன் போட்டுருவான். இப்படி வச்சுருக்கானா இங்கெல்லாம் டிசைன். அந்த உடம்புல எங்கெல்லாம் முடியுமோ சந்தனத்தை கொண்டு அத்தனை அலங்காரம். சந்தன காப்பு கிடையாது, இந்த கருப்பு தெரியும், அதில் அங்கங்கே டிசைன். இந்த நெத்தியிலெல்லாம் பார்த்தா கண்ணனுக்கு இந்த இடத்துலலாம் மயில்பீலி மாதிரி டிசைன் போட்டிருப்பான். நமக்கெல்லாம் ஒரு திருமணம் தானே சுவாமிக்கு வைப்போம், கஸ்தூரி திலகம். ஒரு கேப் விட மாட்டான். எல்லா இடத்துலையும் அந்த சந்தனத்தை வச்சு சமயத்தில் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி சாமந்தி பூ இருக்கும் இல்லையா, அதை சந்தனத்தை முக்குவா, இப்படி 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 வச்சுருவா. அச்சோ, நிஜமாவே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பயலுக்கு. அந்த அலங்காரம் அப்படி பார்த்து அதில் பார்க்கணும். இந்த பிருந்தாவனத்தில் எல்லாம் இப்படி கை வச்சுட்டு இருப்பான். இங்கேருந்து ஒரு குச்சி வேறு போகும். எதுக்குன்னா இப்படியே கை வச்சுட்டு இருக்கான் இல்லையா, கை வலிக்குமா, அதனால் இங்கே தாங்கிறதுக்கு ஒரு குச்சி வேறு வச்சுருப்பான்.
இந்த பல்லக்கெல்லாம் தாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி கையை தாங்கிட்டு இருப்பான். கண்ணனுக்கு கை வலிக்குமா, அவளுடைய பாவம் இருக்கு பாருங்கோ. இப்படி வச்சுட்டு இருப்பான். இங்கே என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஒரு குச்சி இருக்குன்னா, அப்பாடா இந்த முனிவர்கள்லாம் ஜெபிக்கிறதுக்காக ஒரு வச்சுருப்பான் இல்லையா தண்டம், அந்த மாதிரி இவனுக்கு கை இப்படி தாங்கிறது ஒரு தண்டம் அப்படி வச்சுட்டு இருப்பான். நமக்கு சம்மந்தமே ஏன் கிருஷ்ணனுக்கு ஏன் ஒரு கொம்பு தனியாக நிற்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த கை தாங்குவதற்குன்னு சொல்லி ஜம்முன்னு அது அவள் தான். இந்த பாவம் இருக்கு பாரு, அலங்காரம் நம்மளை அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவளுடைய அந்த பாவத்தில் ஒரு அலங்காரம் பண்ணுவா பாருங்கோ. அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி கலர் ட்ரெஸ் எல்லாம் மாறும். வசந்த காலம் வந்தால் நல்லா ஜோராக எல்லோ கலர் ட்ரெஸ் போடுவாள். அந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்துலலாம் நிறைய அங்கே கடுகு பூக்கும். பார்க்குறதெல்லாம் அப்படியே மஞ்சள் பட்டாடை விரிச்சா மாதிரி இருக்கும். அது ஆரம்பிக்கிற சமயத்தில் எல்லா கிருஷ்ணனுக்குமே மஞ்சள் ட்ரெஸ்ஸாக போட்டு விடுவாள். அதே குளிர்காலம் வந்தாச்சுன்னா அதுக்கு தலையில் மங்கி குள்ளாலாம் வச்சு கையில் க்ளவுஸ் போட்டு விட்ருவா கிருஷ்ணனுக்கு. க்ளவுஸை போட்டு காலுக்கு அதுக்கு ஜோராக சாக்ஸ் எல்லாம் போட்டு, அதை பிருந்தாவனத்தை அப்படி நடந்து போனோம்னா ஓரத்தில் அப்படி கவர்லெல்லாம் குட்டி குட்டியாக நிறைய வச்சுருப்பான். இந்த குட்டி லட்டு கோபால் இருக்கும்ல குஞ்சு, அதுக்கு ஜட்டி, அந்த குஞ்சுக்கு போடுறதுன்னு ஒரு ஜட்டி ஒன்று. நம்ம அது குட்டி குழந்தைகள் ஜட்டி போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி கலர் கலராக டிசைனோடு கிடைக்கும். போனால் ஒரு 50-100 கவரில் வாங்கி வந்துட்டோம்னா டெய்லி ஒரு செட்டி போட்டு விடலாம் குச்சா பையனுக்கு. அது அந்த சைஸ் லட்டு சைஸ் கோபாலுக்கோட ஏற்ற மாதிரி செட்டி விற்பான். அதுக்கு ஒரு குஞ்சு செருப்பு வேறு விற்பான், அதுக்கு ஒரு குஞ்சு சாக்ஸ் விற்பான், அது குஞ்சு மகுட்டம் ஒன்று விற்பான், அதுக்கு ஒரு குட்டி மயில் பீலி வைப்பான், அதுக்கு காதில் ஓட்டுறதுக்கு சின்னதாக ஒரு கம்மல் வைப்பான், மூக்கில் புல்லாக்கு, குட்டி புல்லாங்குழல், என்னெல்லாம் உண்டு நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை வெரைட்டியும் பிருந்தாவனத்தில் கிடைக்கும். அது நிற்கிற கிருஷ்ணன், நடக்கிற கிருஷ்ணன், எந்த கிருஷ்ணன் வேணால் இருக்கட்டும், எந்த கிருஷ்ணனுக்கும் அத்தனை விதமான அலங்கார சாமான்கள் கிடைக்கும். அதுக்கு கண்ணு வச்சு, அதுக்கு தலைமுடி வேறு வைப்பான், அதோட அந்த குடுமி வேறு இருக்குமா, அது மேலே அப்படி சொருகி வச்சோம்னா அந்த பக்கம் அப்படி சுள்ளு அப்படி நிற்கும் பிச்சா பையனுக்கு. அதுக்கு மேலே ஒரு கிரீடம் தனியாக வைக்கலாம். இப்படி ரசனை ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பார்த்தோம்னா. அப்போ அந்த கண்ணன் நேரடியாக இருக்கும் பொழுது அவ்வளோ அழகாக அந்த கஸ்தூரி திலகத்தை வச்சுட்டு இவன் நிற்கும் பொழுது, வேணுகானம் பண்ணும் பொழுது எல்லா கோபிகளும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஓடி வந்துட்டான். அந்த வம்சி வட்டில் அப்படி பிரதட்சணம் பண்ண வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு கோபி இருப்பாள், ரொம்ப அழகாக இருப்பாள். முடியெல்லாம் ஜடாமுடி இருக்கும், கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கும், தலையில் ஒரு சந்திரன் இருக்கும். இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் இந்த ராசலீலையில் நுழையணுன்றதுக்காக ஒரு கோபி வேஷம் போட்டு, ரொம்ப மாஸ்குலைன் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் தான். அவருக்கு ஒரு பெண் வேஷம், அந்த கோபிக்கு பேர் சிவானின்னு பேர். கர்க்க சம்ஹிதையில் இதெல்லாம் இருக்குது, பாகவத்தில் இல்லை, கர்க்க சம்ஹிதையில். சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசையாக, எனக்கும் ஒரு நாள் நான் ராசக்கிரீடை வரணும் அப்படின்னு. ஒரு நாள் பகவான் நீங்கள் வாங்கோ அப்படின்னு கூட்டு போயிட்டான். கோபி வேஷம் போட்டுன்னு உள்ளே வந்துட்டாராம். எப்பயுமே ராதாராணியுடைய ஸ்தலம் அது. இந்த ராசலீலா ஸ்தலம்ன்றது ராதாராணியுடைய கண்ட்ரோல், கிருஷ்ணனோட கண்ட்ரோல் கிடையாது. அதுக்குள்ளே யாருன்னு தீர்மானிக்கிறது கண்ணன் இல்லை, ராதாராணி. இன்றைக்கும் பிருந்தாவனத்துடைய அந்த கரையில் இருக்குது, யமுனையுடைய அந்த கரையில் போனோம்னா பில்வவனம்னு ஒன்று உண்டு, பேல்வன்னு சொல்லுவாள். இன்றைக்கும் அங்கே லக்ஷ்மி தேவி தபஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குடானா, ஒரு நாள் ராசலீலாவில் உள்ள நுழையறதுக்கு அனுமதி வேணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். லக்ஷ்மி தேவிக்கே என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டடாக. அவள் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கா, ஸ்ரயத்தை இந்திரா அப்படின்னு உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு பேர் பில்வவனம்னு பேர். அங்கே நிறைய வில்வ மரங்கள் இருக்கும். எப்படி சிவபெருமானுக்கு வில்வம் வசத்தின்றோமோ அந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வம் ரொம்ப பிரீத்தி. அந்த பில்வவனத்தில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறான். இந்த கண்ணன் அப்பப்போ அந்த பில்வவனத்துக்கு போய் நல்லா வில்வப்பழ ஜூஸ் சாப்பிடுவான். இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்றோம் இல்லையா, இதெல்லாம் அந்த காலத்துலேயே கண்ணன் சாப்பிட்ருக்கான். கண்ணன் ரொம்ப பிடிச்ச ஜூஸ் எதுன்னா வில்வப்பழ ஜூஸாக. மரத்தில் போய் அப்படி பெரிப்பான், அப்படியே கசக்குவான், அப்படியே அந்த ஜூஸை குடிப்பான், விளையாடுவான். பில்வவனம், பேல்வன்னே பேர். அங்கே லக்ஷ்மி தேவி தபஸ் பண்ணுறாராம். இங்கே சிவபெருமான் ஒரு நாள் உள்ள ஐஷன் வந்துட்டானா கண்ணன். ஒரு ராசக்கிரீடா, நித்திய ராசம் தானே, 365 நாளும் நித்திய ராசலீலா. அப்போ இப்படி பார்த்தா ராதாராணி என்னமோ தெரியல, இன்னைக்கு அத்தனை தூரம் ஒரு பெரிய ஒரு அனுபவம் இல்லை, என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்னுட்டாளாம். அப்போ ராதாராணி சொன்னா, எல்லா கோபிகளும் லைனில் வாங்கும்,
யாரோ புதுசாக உள்ளே வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டார் ராதாராணி. ஒவ்வொருத்தையாக வர ஒவ்வொருத்தையும் அவளுக்கு தெரியுமே. சிவபெருமான் வந்துட்டார். சிவானின்னு அவருக்கு பேர். அப்போ சிவானி வேஷத்தில் வந்து இப்படி நிற்கிறா, கையில் தாமரை எல்லாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிவன். நிஜமாவே நம்பவே முடியாது, இப்படி கூட இருக்க முடியுமான்னு. கையில் ஒரு தாமரை பூவெல்லாம் வச்சுட்டு இந்த ஜடாமுடி மட்டும் ஒழுங்காக கட்டின்னு வந்திருக்கலாம், அதை அப்படியே விட்டுவிட்டார். அட்லீஸ்ட் இந்த பாம்பையாவது விட்டுட்டு வந்திருக்கலாம், பாம்பையே கழுத்தில் போட்டு வந்துவிட்டார். அட்லீஸ்ட் சந்திரனையாவது தூக்கி ஓரத்தில் வச்சு வந்துருக்கலாம், சந்திரனை அது எதையும் விட முடியல. வேஷம் மட்டும் பொம்பளை வேஷம் போட்டுவிட்டார். நல்லா தாவணியெல்லாம் கட்டிண்டு ரவிக்கையெல்லாம். நிஜமாவே சிவபெருமான் அப்படி பார்க்கணும்னா அங்கே மட்டும்தான். அழகாக வந்தாச்சு. நீ யாருன்னுட்டான். இவன் ஓடி வந்தான் கண்ணன். அது எனக்கு தெரிஞ்ச கோபிடி, நீ பேசாத. கண்ணுக்கிட்ட ராஜாராணி சொல்ல, நீ பேசாத, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச கோபி. உனக்கு தெரிஞ்ச கோபி எனக்கு தெரியாமல் இருக்க முடியாது. எனக்கு தெரியாத உனக்கு யாரா கோபின்னு விட்டாலும். ராதாராணி இட்ட வழக்கு கண்ணன். கண்ணன் அது எனக்கு நீ யாரு சொல்லணுன்னு சிவபெருமான் இப்படி பார்த்தா கண்ணில் மையெல்லாம் தீட்டு வந்திருக்க. அழ ஆரம்பிச்சுட்டாராம். கடைசியில் அவருடைய ஸ்வரூபம் வந்துடுத்து. புலித்தோலை அரை கசைத்துன்னு இப்படி நின்னார். உனக்கு ஏன் இந்த வேலை? ரொம்ப நாள் ஆசை, ராசலீலாவை நானும் வரணும். ராதாராணி சொன்னால், இங்கேருந்து தபஸ் பண்ணுங்கோ, பார்க்கலாம், ஒரு நாள் டைம் கொடுக்குறேன்னு. இன்னி வரைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கோபேஸ்வரன் அவருக்கு பெயர். பிருந்தாவனத்தில் காத்தால போனோம்னா சிவலிங்க ஸ்வரூபம். நம்ம போகலாம். வாசல்லையே அந்த ஊமத்தம்பூ ஊமத்தங்காய் எல்லாம் வச்சுருப்பான். உள்ளே போய் நாமே அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு ஜோர நம பார்வதி பதே அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். சாயங்காலம் 6 மணிக்கு போனால் கர்ப்பகிரகத்துள்ளே விட மாட்டான். அப்போ போய் பார்க்கணும். மறக்காமதே சொல்லணும், பிருந்தாவனத்தில் கோபேஸ்வரர்னு பேர். காத்தால சிவலிங்க ஸ்வரூபம். எல்லா இடத்துலையுமே ஒரு சிவபெருமான் உண்டு. பிருந்தாவனத்தில் ஒருத்தர் உண்டு, மதுராவில் ஒருத்தர் உண்டு, கோகுலத்தில் ஒருத்தர் உண்டு, நந்த கிராமத்தில் ஒருத்தர் உண்டு. எங்கெல்லாம் கிருஷ்ணலீலா உண்டு அங்கெல்லாம் ஒரு சிவபெருமான் உண்டு. நந்தேஸ்வரர், கோபேஸ்வரர், இப்படி ஒவ்வொருத்தர் இடத்துல ஒரு பேர் உண்டு அவருக்கு. இதே சிவலிங்கம் காத்தால பார்த்தோன்னா சிவஸ்வரூபமாக இருப்பார். சாயங்காலம் பார்க்கணும், அவருக்கு தலைமையில் அப்படி அழகாக அந்த கோபிகைகள் மாதிரி ஒன்று போட்டு சைட்லேருந்து பார்த்தா கையை இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க ஒரு பொம்பளை உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருப்பார். சைட்லேருந்து இப்படி பார்த்தா அது ரொம்ப நாணி கோணி இப்படி கை வச்சு உட்காந்துப்பாலே அந்த மாதிரி. அவருக்கு கண்ணெல்லாம் வச்சு மை தீட்டி உதடு வச்சு அந்த உதட்டுக்கு ஒரு சாயம் பூசி சர்வலங்கார பூஷிதையாக மூக்கில் புல்லாக்கெல்லாம் வச்சு காதில் கம்மல்லாம் மாட்டி விட்டு அவர் கோபி வேஷத்தில் போட்டுருவார். சாயங்காலம் நித்தியம் 6 மணி ஆயாச்சுன்னா கோபி வேஷம் போட்டு ராதாராணி இன்னைக்காவது கூப்பிடுவாளான்னு 365 நாளும் காத்துட்டுருக்கார். நம்ம தேசம் போல் எங்கே தேடினாலும் கிடைக்காது, எங்கே தேடினாலும் கிடையாது. அதே மாதிரி சிவராத்திரி சமயத்தில் பாண்டவங்களை பார்க்கணும், புலித்தோல்லாம் உடுத்திக்குவோம். நம்ம தான் 1008 சண்டை போட்டு வீணாக போயிட்டு இருக்கோம். அனுபவம். பாண்டுரங்கன் புலித்தோலை கட்டிண்டு கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலையை போட்டுண்டு நெத்தியில் ஜம்முன்னு பட்டியாக விபூதி போட்டுண்டு தலையில் ஜடாமுடியெல்லாம் வச்சுண்டு ஒரு சூளத்தை வேற வச்சு நிற்பான். மகாசிவராத்திரிக்கு பாண்டுரங்கனுடைய அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் இந்த தேசம். இங்கே எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, எல்லாம் வேதம் சொன்ன விஷயங்கள் தான். அவரவர்கள் எந்த ரூபத்தை அபிமானிக்கிறோமோ அவரவர் தாம் தாம் அறிந்தவாரே தீர் சுவர்மிசை சாற்றையும் வைத்தும் தொழுவர். அவ்வளோதான். எல்லாரும் அவரவர்களோட மூர்த்திக்கு ஏற்ற மாதிரி பகவத் அனுகிரகம். ரொம்ப அழகு இந்த தேசம். அப்போ இன்றைக்கும் அந்த நீங்கள் கோபேஸ்வர்னு போட்டாலாம் தெரியும். கூகுளில் கோபேஸ்வர் விருந்தாவன்னு போட்டேன்னா முக்காவாசி இந்த பொம்பளை வேஷம் போட்டுருக்கிற சிவபெருமான் தான் கண்ணில் மாட்டுவார். அத்தனை அழகாக இருப்பார். இன்னி வரைக்கும் காத்துட்டுருக்கார். அப்போ அந்த ராசம் எவ்வளோ வசத்தின்னு பார்த்துக்கோங்க, அந்த கோபிகைகள் எவ்வளோ வசத்தின்னு பார்த்துக்கோங்க. சிவபெருமான் தன் ரூபத்தை விட்டுட்டு தன் ஸ்தானத்தை விட்டுட்டு கோபி வேஷம் போட்டுட்டு வரார் அப்படின்னா யதா விரஜ கோபிகானா. நாரத மகரிஷி தன்னுடைய பக்தி சூத்திரத்தை சொல்கிறார். பக்தி அப்படின்னா இந்த கோபிகைகள் பண்ணது தான் பக்தி. ஏவம் பக்தி சகல புவனை ந ஈக்ஷிதா ந ஸ்ருதோவா. இந்த மாதிரி பக்தி இந்த எல்லா லோகத்திலையும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி சொல்கிறார்,
கோபிகைகள் போல இனி யார் பக்தி பண்ண முடியும்? அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. அறிவில்லைன்ற அவளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு கிடையாது. அப்படி அறிவு அனுபவிக்கிறாளாம் கிருஷ்ணானுபவத்தை. அதனால் சகலத்தையும் விட்டுட்டு இந்த கோபிகா ஸ்திரீகள் இந்த வம்சீவட்டுக்கு வந்துட்டாளாம். கண்ணனை சூழ்ந்து நிற்கிறாளாம். கண்ணன் அழகாக கண்ணை திறந்து பார்த்தான். முதல்ல ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து எல்லாரும் வந்துட்டாளான்னு இப்படி செக் பண்ணிட்டான். லிஸ்ட்டில் எல்லோரும் யாரெல்லாம் கூப்பிட்டோமோ எல்லோரும் இப்படி கண்ணால் ஒரு செக் பண்ணிட்டான். அப்படி அழகாக கவுண்ட் பண்ணான். ரைட்டு, இந்த ராசக்கிரீடைக்கு யாரெல்லாம் உண்டோ எல்லாரும் வந்தாச்சு. மாதம் பௌர்ணமிக்கு ராசக்கிரீடை உண்டு. அதில் நித்திய ராசோத்சவம் 6 மாதம் ராசக்கிரீடை எல்லாம் உண்டு. ராசம் அப்படின்னா ராசமண்டலம் அப்படின்னா வட்டமாக நின்றுண்டு தோல் மேலே கையை போட்டுட்டு ஆடுறதுக்கு பேர் ராசமண்டலம் அப்படின்னு பேர். அப்போ கண்ணன் இப்படியே பார்த்தான். எல்லா கோபியும் வந்தாச்சு அப்படின்னோடனே ரொம்ப அழகா ஸ்வாகதம் சுஸ்வாகதம், வாங்க 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 சுஸ்வாகதம், கண்ணன் வரவேற்கிறானோ. நிஜமாவே நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது அந்த அர்ச்சாவதார மூர்த்தி வா 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 அப்பா ஆடா இப்போ வந்துட்டியா, ரொம்ப நாளாக உனக்காக காத்துன்னு இருந்தேன்னு சுவாமி காத்துன்னு இருக்கார். ஸ்ரீரங்கத்து ரங்கநாதன் எப்பொழுதுமே அவர் உற்சவத்துக்கு கொடியேற்றுவார். கொடியேற்றும் பொழுதெல்லாம் அந்த இடையாற்றூர் நம்பின்னு ஒருத்தர் வந்துடுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வரல, கொடியேற்ற அன்றைக்கி வரல. நம்பெருமாடி டிடி பார்க்குறாரு, எங்கே நம்ம இடையாற்றூர் நம்பி வரலையே, நம்ம கண்ணாலம்னா உடனே வந்துடுவானே, பெரிய ரசிகனாச்சே அப்படின்னு காத்துன்னு இருக்கார். ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் அந்த இடையாற்றூர் நம்பி வரார். என்னடா என்ன ஏன் லேட்டு? இப்போ நம்மளெல்லாம் யாராவது ஏன் லேட்டுன்னா லேட் ஆகிடுதுன்னு ஒரு பதில் சொல்லுவோம். அது ஏன் லேட்டுன்னு தெரிஞ்சுதானே கேட்கணும். லேட் ஆகிடுதுன்றது பதிலே கிடையாது. இடையாற்றூர் நம்பியை கேட்டவுடனே அவர் சொன்னாரா, ரங்கா ஷரீரம் பலகீனம் ஆகிடுது, ஏதோ இந்த வருஷம் எப்பயோ கிளம்பினேன், இன்றைக்கி வந்துவிட்டேன், அடுத்த வருஷம்லாம் சந்தேகம்தான் அப்படின்னு விட்டாராம். இப்போ உடனே நாங்கள் ரங்கநாதன் சொன்னானா, சரி இங்கேயே இரும் அப்படின்னு விட்டான். நில்லென பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம். இங்கேயே இருந்துட்டு எதுக்கு போகிற, போனால் தானே வர முடியாது, இங்கேயே இருன்னு சொல்ல ரங்கநாதன் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி நடந்தாரா நம்பெருமாள். இவர் அப்படியே தொப்புன்னு விழுந்தார், ரங்கநாதனோட போயிட்டார். அந்த க்ஷணம் அது ஸ்ரீரங்கம் போனால் திருப்பானாழ்வார் மாதிரி போனோம். அப்போ தான் முதல் தடவையாக நுழைஞ்சார். அப்போ தான் முதல் தடவையாக ரங்கனை பார்த்தார். முதல் தடவையாக பாசனம் சொன்னார். முதல் தடவையாக அவன்மேனி ஆனேனோ திருப்பானரை உள்ளே போயிட்டார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது. எதுக்கு பார்க்கணும், ரங்கனை பார்த்தாச்சு, இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? வெளியில் இருந்தோம்னா ஜனங்கள் எல்லாம் கொண்டாடி அகம்பாவம் வந்துடும். வேண்டாண்டா சாமி, ரங்கா உன்னோட வச்சுக்கோன்னு போயிட்டார். அதானே பாக்கியம். அந்த மாதிரி பகவான் பார்த்தா வாங்கோன்னு கூப்பிட்டானா, ஸ்வாகதம் சுஸ்வாகதம், வாங்க வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? பிருந்தாவன காட்டை பார்க்க வந்தேளா? வாஸ்தவம் வந்து அழகான காடு தான், பார்க்க வேண்டியது தான். ஆனால் ராத்திரி சிங்கம் புலி கரடியெல்லாம் அலையும், இப்படிலாம் வரப்படாதுன்னு நான். கோபிகள் சிரிச்சா, எங்களுக்கு என்னதுக்கு பயம்? ரக்ஷகன் நீ, ரட்சிக்கப்படுறவர்கள் நாங்கள். அம்மா அப்பாவுக்கு தானே கவலை, குழந்தைக்கு தானே கவலை உண்டா? அது பாட்டு கையை விட்டுட்டு ஓடும், ரோடை கிராஸ் பண்ண அம்மா அப்பா ஓடிமே பிடிப்பான். அதுக்கு தெரியும் நாம் எப்படி மீறி போனாலும் அம்மா வந்து பிடிச்சிருவாள். இந்த குழந்தைகளுக்கு காத்தால 8 மணிக்கு வேன் வரும், ஸ்கூல் வேன். இந்த குழந்தைகளை அம்மா 6 மணிலேருந்து குழந்தை கண்ணு மணி 6, 6:15, 6, 7, 7 அது டைம் வச்சுருக்கும். இதுக்கு முன்னாடி எழுந்தால் எதையானு சொல்லுவா, கடைசியாக எழுந்து அப்படி கடகடன்னு கிளம்பி போயிடலான்னு. சில குழந்தைகள்லாம் 2 மினிட்ஸ்மா 1 மினிட்மா 30 செகண்ட்ஸ் கேட்கும். சில குழந்தைகள் 30 செகண்ட்ஸ் கேட்குற அளவுக்கு முடிச்சுட்டு தான் இருக்குது, ஆனாலும் எழுதுக்காது. அதுக்கு தைரியம். நம்ம என்ன பண்ணாலும் அம்மா வண்டியில் ஏற்றி விட்டுருவா. ஒரு வேளை லேட் ஆச்சுனாலும் அப்பாவை திட்டியாவது ஸ்கூட்டரில் கொண்டு விட்டுருவா. அது கன்ஃபார்மாக தெரியும். அந்த ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் அந்த அப்பா அம்மா கிட்ட அதுக்கு இருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு என்னடா கவலை, நாங்கள் உன்னுடைய சொத்து, நீ சொத்துக்குரியவன், நீ தானே பார்த்துக்கணும். அஹம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலம் ததா ந மம ஸ்ரீபதேரேவ ஆத்மானம் நிக்ஷிபேத் புத. நிகமாந்த மகாதேசிகர் ஞாச தசகத்தில் சொல்கிறார்,
ஞாசம்னா ஒப்படைக்கிறதுன்னு அர்த்தம். பகவானத்தில் எப்படி நம்மை ஒப்படைக்கணும், சரியா? ஆத்ம சமர்ப்பணம், அதான் பரசமர்ப்பணம்ன்றோம் இல்லையா? என்னை காப்பாற்றும் பொறுப்பை உன்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டேன்றது. அகம், அகம்ன்ற ஆத்மா. மத்ரக்ஷண பரோ, என்னை காப்பாற்றுற அந்த பாரம், அந்த பொறுப்பு. மத்ரக்ஷண பலம் ததா, என்னை காப்பாற்றுறதுனால ஒரு பலன் கிடைக்கிறதுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா? நான்ற ஆத்மா, என்னை காப்பாற்றுற பொறுப்பு, என்னை காப்பாற்றுவதனாலே கிடைக்கக்கூடிய பலன், இது எதுவுமே என்னை சேர்ந்ததில்லை, எல்லாம் ஸ்ரீஹப்பதியான பகவானுடையதுன்னு அவனிடத்திலே தன்னை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும்ன்றார். ஆத்ம நிவேதனம் பிரகலாதன் சொல்கிறான். அதனால தான் திரௌபதி இருகையும் விட்டேனோன்னு விட்டுட்டாளாம். இது என் சரீரமா உன் சரீரம், என் அவமானமா உன் அவமானம், என் வாழ்க்கையா உன் வாழ்க்கை, உனக்கு தெரியாதா, வேணா நீ காப்பாற்றிக்கோன்னு தலைக்கு மேலே கையை கூப்பிட்டார். எம்பார் கோவிந்தர் சொல்லுவாராம், 3 இடங்களில் சுவாமி தன்னை காப்பாற்றின்றார். ஒன்று கஜேந்திரனா, இன்னொன்று திரௌபதியா, இன்னொன்று யாரும் கண்டுபிடிக்கும். 2 பேர் நான் சொல்லிட்டேன். இவாள்லாம் கூப்பிட்ட உடனேயே கண்ணன் வந்துட்டானா, கிருபை பண்ணிட்டானா, அதனால் அவன் பேர் காப்பாற்றப்பட்டதான். கொஞ்சம் லேட் ஆகிருந்தா நாஸ்திகர்லாம் அதெல்லாம் வரமாட்டார், ப்ரூஃப் இருக்குன்னுடுவாளாம். அதனால் தன் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி வந்து காப்பாற்றினான்னு பெரியவாளுடைய வியாக்கியானம். அப்போ இந்த கோபிகைகள் எல்லாம் சிரிச்சாளாம், கிருஷ்ணா உன்னிடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சோம், எங்களுக்கு என்ன கவலை. உடனே கண்ணன் சொல்கிறான், அது பாருங்க, ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு தர்மம் உண்டு, கணவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அப்பா அம்மா கைங்கரியம் பண்ணணும், மாமியார் கைங்கரியம் பண்ணணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், குடும்ப தர்மத்தை பண்ணணும், எல்லாம் சொன்னான். கோபிகள் இப்படி ஒருத்தர் பார்த்துட்டா, அழகாக வேணுகானம் பண்ணி கூப்பிட்டான். ஆட வேண்டியது தானே வேலை. என்னத்துக்கு இப்போ தத்துவார்த்த உபன்யாசம்? வாழலாம் என்ன அர்ஜுனன் மாதிரி ரொம்ப குழம்பி போய் வழியே தெரியல, காப்பாத்துனா கேட்டா, வேணுகானம் பண்ணி லிஸ்ட் போட்டு கூப்பிட்டது இவன். ஆட்டம் பாட்டம் இருக்கிற இடத்துல எதுக்குடா உபன்யாசம், என்னத்துக்குடா உட்காந்து தத்துவார்த்தம் சொல்லிட்டு இருக்காய்? இருந்தாலும் கோபிகள் சொன்னாலாம், கிருஷ்ணா நீ சொல்கிறதெல்லாம் நியாயம், ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்து அதை அனுபவிக்கிறது நீ தானே, அங்கே பண்ணுறதை இன்றைக்கி நாங்கள் இங்கே பண்ணுறோம்னுட்டாலும். நம்ம ஆனால் வாழ சொல்லிட்டு இருக்கோம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கண்ணன் பார்த்தானா, அப்பா இதுங்களோட பேசிலாம் ஜெயிக்க முடியாது. அதே பிராமண ஸ்திரீகள்லாம் வந்துட்டான், இதே மாதிரி தான் வர, எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கும் பிராமண ஸ்திரீகள் கிருஷ்ணனை பார்த்த இடம் இருக்குது, பக்தரோடு ஹரின்னு இருக்குது. பக்த விலோச்சனம்னு ஆண்டாள் சொல்கிறா, பக்த விலோச்சனத்து உய்த்திடுமின் அப்படின்றா. வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டும் அடிசில் உண்ணும் போது ஈது என்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோச்சனத்து உய்த்திடுமின். பக்த விலோச்சனம்னு அந்த இடத்துக்கு பேர். பக்த அப்படின்னா வேக வச்ச அன்னம், அதுக்காக கண்ணன் காத்திருந்த இடம் பக்த விலோச்சனம்னு பேர். ரொம்ப பசிக்கிறது, வயிறெல்லாம் உள்ளே ஒட்டி போயிடுதான் கண்ணனுக்கு. இப்போ நன்னா அக்காரடிச்சு சாப்பிட்டா நன்னா இருக்கும். இந்த பிராமண ஸ்திரீகள் காணலையேன்னு சொல்லி ஒரு மலை மேலே நின்று இப்படி பார்த்தோன்னா ஆளை காணமேன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோச்சனத்து என்னை உய்த்திடுமே. என்னை கொண்டு போய் அந்த பக்த விலோச்சனத்தை விட்டுருங்கோ, என்னைக்காக ஒரு நாள் கண்ணன் வருவான், கிருபை பண்ணுவான். ஊரில் உங்களுக்கு எது கெட்ட பேர், இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் எல்லாம் என்னெல்லாமோ சொல்கிறா, என்னை கொண்டு போய் அந்த பக்கத்தை விட்டுடுங்கோன்னு ஆண்டாள் புலம்புறா நாச்சியார் திருமொழி. அப்போ அந்த பிராமண ஸ்திரீகள்லாம் வந்தோடனே கண்ணன் அழகாக அனுகிரகம் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி போங்கன்னுட்டாங்க. அப்போ பிராமண ஸ்திரீகள் சொல்கிறா, இல்லடா கிருஷ்ணா, ஆத்துக்காரர் சொந்தக்காரர் எல்லாத்தையும் மீறிட்டு தான் வந்தோம், உள்ளே போனால் சேர்க்க மாட்டான். கண்ணன் சொன்னான், இல்லை தைரியமாக போங்கோ அப்படின்னு அவனை நம்பி போனாலும் எல்லாரும் அவனை சேர்த்துட்டான். இதே தான் கோபிகள் கிட்ட சொல்கிறான், இதுங்கிட்ட நடக்க மாட்டேங்கிறது, அதெல்லாம் போக முடியாது. மார்கழி மாதம் குளிரில் யமுனையில் இறங்கி விடியற் காலம் நீராடி இருக்கும். நீ வேற சொல்லியிருக்கா சரத் பூர்ணிமா சமயத்தில் ராசமாடலான்னு, நான் விளையாடுறேன், ஒழுங்காக ஆடுற வழியை பாரு, மிரட்டுறாளாம் கண்ணனை. கண்ணனை மிரட்டலாமோ அப்படின்னா கண்ணன் இடத்துல நமக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்குது? சுவாமிகிட்ட அந்த உரிமையாக பேசினா சுவாமிக்கு குஷியாக, பரவாயில்ல, நம்மகிட்ட உரிமையாக பேசுகிறவாக்கிட்ட தான் நமக்கு இன்னும் ஒரு அந்யோன்யம் வரும், இல்லாட்டி ஒரு அந்யோன்யம் வராது. அந்யோன்யம் இருக்கிறவாக்கிட்ட தான் உரிமையோடு பேசவும் வரும். அப்போ இந்த கோபிகள்லாம் அவ்வளோ அந்யோன்யமாக கண்ணனிடத்தில். அப்போ அவ்வளோ அழகாக இந்த கோபிகள் இப்படி சொன்ன உடனே கண்ணன் சரி அப்படின்னு அப்படி 2 கையை அப்படி அகட்டினா, வாங்கோடி அப்படின்னு ஓடி வந்து அணைச்சிக்கிறதுக்கலாம் குழந்தைகள். இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசி பொழுது பண்டரிபுரத்தில் பார்க்கணும் அந்த வார்க்கரி ஜனங்கள். அவள் உலகமே தனி, உலகமே தனி.
அவளுக்கு பெரிய லட்சியம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் வார்க்கடி போயிட்டே இருப்பா, அடுத்த தலைமுறையும் தயார் பண்ணுவாள். 7 வயசு குழந்தைய வார்க்கடி அழிச்சுட்டு போவாள். அந்த சமயத்தை குழந்தைகள்லாம் ஸ்கூல் 7 வயசு குழந்தை அது தலையில் டோப்பியை வச்சுட்டு நெத்தியில் திலகம் வச்சுட்டு கழுத்தில் ஒரு சால்ராமல் இப்படி தட்டிட்டு விட்டல 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 காதில் கேட்டால் வாயில் வரணும். விட்டல 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 ஜபிச்சுட்டே நடக்கும். 7 வயசு குழந்தைய புனேலேருந்து போனாலே ஒரு 150-200 கிலோமீட்டர் உண்டு பண்டரிபுரம் நடக்கும். அது நல்ல மழைக்காலம், நல்லா ஜூன் ஜூலை தான் ஆஷாட ஏகாதசி சமயம், நல்ல மழைக்காலம். இந்த மழையில் அந்த குழந்தைய அழிச்சுட்டு போவோம். நமக்கெல்லாம் மனசே ஆகாது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஹோட்டல்லாம் கிடையாது, எங்கேயோ ஒரு டென்ட்டு போட்டிருப்பா, அங்கே தான் தங்கணும், அங்கே என்ன கிடைக்கிறதோ அதுதான் சாப்பிட்ணும், இப்படியே நடப்பா. இந்த குழந்தையும் நடக்கும். சமையல் நிறைய பேர் வந்து திவ்யாங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவள்லாம் நடப்பா, காலில் கட்டக்கால் வச்சுட்டுலாம் நடப்பா. அவளுக்கு எங்கேருந்து தான் தைரியம் வருதோ தெரியாது. நிறைய வயசான பாட்டிகள் உடம்பு இப்படி கூடி இருக்கும், ஒல்லியாக இருப்பா, இத்தினோன்னு இருப்பா, அதில் கூட விட்டலா 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 விட்டலான்னு. இதில் வேறு ஸ்திரீகள் தலைக்கு மேலே துளசி மாடத்தை வேறு வச்சு நடப்பாள். எங்கேருந்து தான் பேலன்ஸ் ஆகிறதோ தெரியாது. நம்ம அந்த துளசி மாடத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 பிரதட்சணம் பண்ணாலே ஆஹா அப்படின்றோம். தலையில் துளசி மாடத்தை தூக்கிட்டு ஆல் த வே புனே, அங்கேருந்து கிளம்பி ஒரு 20-21 நாள் ட்ராவல் பண்ணி பண்டரிபுரம் போய் பாண்டரனுக்கு இந்த துளசி செடியை சமர்ப்பணம் பண்ணுவோம். பாவமே தனி தான். அடுத்தடுத்த தலைமுறை ட்ரெயின் பண்ணிகிட்டே வருவாள். அந்த வார்க்கடிக்காரன் அவள் போய் அந்த பாண்டரங்கனை பிடிக்கிறத பார்க்கணுமே. அந்த திருவடி அவள் பிடிக்கும் பொழுது நிஜமாவே பாண்டரன் கொஞ்சம் அப்படி குஷியில் அப்படி ஆகிடும், பூரிப்பு அடைஞ்சிடும். அந்த மாதிரி இந்த கண்ணன் வாங்கோடி அப்படின்ன உடனே இந்த கோபிகாஸ்திகள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிறாளாம். என்னன்னா இவர்களுடைய அண்ணன், இந்த கோபிகளுடைய அண்ணா தம்பியெல்லாம் இருப்பா இல்லையா, அந்த கோபால குழந்தைகள்லாம் கண்ணனோட விளையாடி மாடு மேய்ச்சி கண்ணனோட சாப்பிட்டுண்டு கண்ணனோட குஸ்தி போட்டுண்டு கண்ணனோட மரத்து மேலே ஏறிண்டு கண்ணனோட மாடு ரேஸ் வேறு இல்லை, மாட்டு மேலே உட்காந்து ரேஸ். இந்த காலத்துலலாம் பைக் ரேஸ் மாதிரி அந்த காலத்தில் மாட்டு ரேஸ் உண்டு. பன்றிபுரத்தை பார்க்கலாம், இந்த மாடுகள்லாம் இவ்வளோ பெரிய கொம்பு இருக்கும் எருமை மாட்டுக்கு. நான் ஒரு தடவை இப்படி பன்றிபுரத்தை இப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு 150-200 எருமை யம தர்மராஜா கூட்டத்தோடு வந்த மாதிரி வருதுகள், கிட்டு 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 கிட்டுன்னு. ஆள் யாருமே தனியாக வருதுன்னு பார்த்தா ஒரு ஒரு 10-12 வயசு இருக்கும். அது ஒரு எருமை மாட்டு மேலே உக்காந்துண்டு இந்த பைக் ரேஸ் ஓட்டுற மாதிரி அந்த மாட்டை கும்ப ஐ அப்படின்றது. அது இப்படி பண்ண அந்த மாடு வேகமாக ஓட எல்லாம் கட 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 கடை அந்த படியில் இறங்கி அந்த சந்திரபாகாவில் இறங்குறது போது ஒரு வேளை சமயத்தில் யாராவது படியில் ஏறுறதை பார்த்தா உசுறு போயிடும். அது அப்படி இறங்கும் அந்த பசங்களை. அந்த மாதிரி கண்ணன் இத்தனையும் விளையாடிருக்கான் அப்படின்னு பாகவதம் கர்க்க சம்ஹிதை எல்லாத்தையுமே காண கிடைக்கிறது. அப்போ அந்த குழந்தைகள்லாம் சொன்னா, ஏய் இன்றைக்கி கண்ணனுக்கு எனக்கு செம்ம சண்டடி. எதுக்குடா சண்டை? கடலை உருண்டையை எடுத்துகிட்டு போனேன், காக்கா கடி கடிச்சு கொடுறான்னு சொன்னேன், உடனே கடிக்கிறேன்னு கடிச்சாண்டி, துணி கூட சுத்தலடி, அப்படியே வாயில் வச்சு கடிச்சுட்டாண்டி. துணி சுத்த வேண்டாம், நமக்குலாம் ஒரு அஜ்ஞானம் உண்டு இல்லை, துணி வச்சு கடிச்சா எச்ச வராதுன்னு. ஆனால் அந்த காலம் நன்னா தான் இருந்தது, நிஜமாவே சொல்கிறேன். ஒன்றும் தெரியாது, அந்த காலத்தில் ரொம்ப சௌக்கியமாக தான் இருந்தோம். இது ஒவ்வொன்றா தெரிய 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 தெரியதான் என்னமோ ஒரு மெக்கானிக்கலாக போயிடுது லைஃப். அந்த குழந்தைகள் உலகமே தனி தான். அங்கே எச்சை சுத்தம் பத்தம் ஒன்றும் கிடையாது. அங்கே ஆனந்தம் பரமானந்தம் ஒன்று தான் லைஃப், வேறு ஒன்றுமே கிடையாது. கடிச்சாண்டி சரி, அதுக்கு என்னடா பரவாயில்ல தான்டா, பரவாயில்ல தான், ஒழுங்காக கரெக்டாக பாதி கடிக்கலடி, 3/4 பங்கு உள்ள 1/4 பங்கு வெளியில். நான் கூட நினச்சேன் கண்ணன் நல்லவன், 1/4 பங்கு அவன் எடுத்துப்பான், 3/4 பங்கு எனக்கு கொடுப்பேன்னு பார்த்தா 3/4 பங்கு அவன் சாப்பிட்டாண்டி, 1/4 பங்கு கீழே விழுந்து எடுத்து மண்ணில். ஓ சாரிடா எடுத்துக்கோடான்னு சொல்கிறான். எனக்கு வந்ததே கோபம். கண்ணனை கீழே தள்ளி கழுத்தை பிடிச்சி இங்கே அழுத்தி வாயை திறந்து வாய்ப்பட்ட கையை விட்டு அந்த இதை எடுத்தேன் பாரு, கடலை உருண்டைய எடுத்துட்டியாடா, இருக்காடா, அடி போடி. வாய்க்குள்ள கையை விட்டு விரல் மாட்டித்து இப்படி எடுக்கும்பொழுது ஒரு கடி கடிச்சான் பாரு விரல. அந்த வலி தோபர் அப்படின்னு மார்க்கு காட்டுறான். கோபிகள் ஐயோ இந்த மார்க்கு என் கையில் இல்லை வரணும், அந்த தழும்பு எனக்கு இல்லை வரணும். கண்ணன் கடித்த தழும்பு, ஏன்னா அது அவன் அப்பேற்பட்டவனாச்சு. அந்த தழும்பு
சமாஷங்கள்லாம் பண்ண அந்த தழும்பை பார்த்துட்டு யம தர்மராஜர்கள்லாம் ஓ யமக்கிங்கர்கள் சொல்ல தழும்பு இருக்குது, இதெல்லாம் நாராயண கூட்டம் பக்கத்தில் அவரோட ஓடிட்டு அந்த பக்கம் அப்படின்னு. துளசி மாலை போட்டாச்சா, ஓ இவாள்லாம் கிருஷ்ண கூட்டம் பக்கத்தில் வராது. கோபீச்சந்திரன் விட்டாச்சா, ஓ இவாள்லாம் பக்தர்கள். அதனால தான் சனாதன தர்மத்தில் விபூதியோ கோபி சந்தனமோ திருமண்ணோ இந்த கோவர்தனம் எல்லாம் போனால் ராதா குண்டு ஷாம் குண்டுன்னு உண்டு. குண்டுனா குளம், அந்த குளத்து மண்ணெல்லாம் எடுத்து கொடுப்பா, அதை நெத்திக்கிட்டுப்பா, கருப்பாக இட்டுப்பா. இந்த வார்கரிக்காலெல்லாம் கருப்பு மண் இட்டுப்பா, புக்கான்னு சொல்லுவாதுங்க. இதெல்லாம் இட்டு ஆச்சுன்னா அங்கே யமகிங்கரர்கள் பக்கத்தில் வரமாட்டாளாம். இந்த சரீரம் பகவானுக்கு ஆட்பட்ட சரீரம்னு அவளுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த கிருஷ்ணனுடையதான இந்த விஷயங்களை கேட்ட கோபிகைகள் எல்லாரும் இப்படி இப்படி பலவிதமான விஷயங்களை அனுபவிச்சு அந்த கோபிகள் ஓடி வந்து கண்ணனை கட்டிண்டாள். கண்ணன் அழகாக தோல் மேலே கையை போட்டுட்டு எல்லாரையும் கொஞ்சிண்டு கண்ணத்தை கிள்ளிண்டு தலை மேலே கையை வச்சுட்டு, சில பேர் காதுக்கு திரிகிண்டு, சில பேர் கண்ணத்தை லேசாக அப்படி தட்டி, சில பேர் அப்படி கண்ணடிச்சு, சில பேர் அப்படின்னு முத்தா கொடுத்து, எந்தெந்த கோபி எந்தெந்த விதமாக கிருஷ்ணனிடத்துலேருந்து அனுகிரகம் வேணும்னு ஆசைப்பட்டாலோ அத்தனை விதமாக அனுகிரகம் கொடுத்தானோ. கொடுத்துட்டு கண்ணனே விரஜமண்டலம் பரிக்கிரமா பண்ணுறானா. வாங்க அப்படி ஜாலியாக நடக்கலாம். ராத்திரியில் நல்ல பௌர்ணமி நிலா காயறது, அழகான காடு, ஜோரான யமுனா நதி தீரம், கண்ணனே பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணியிருக்கான். கூட ராதாராணி கோபிகைகள் எல்லாருமா ஜோராக சிரிச்சுண்டு பேசிண்டு. ஏன்னா அந்த குழந்தைகள் நிறைய சொல்லுவா, கிருஷ்ணனோட இப்படி பேசினேன்டி, அப்படி சிரிச்சேன்டி, இடுப்பை கிள்ளினாண்டி, திடீர்னு தலையில் தட்டிட்டான் தெரியுமா, யாரோன்னு பார்த்தா கண்ணன்டி அப்படின்னா. இது எல்லாம் எந்தெந்த கோபிகைகள் தன்னுடைய சகோதரன்கிட்டையும் மற்றவாட்டையும் கேட்டாலோ அவளுக்கெல்லாம் கிருஷ்ணா என் கண்ணத்தையும் தட்ட மாட்டியா, கிருஷ்ணா என் தலை மேலே கை வைக்க மாட்டியா, கோவிலில் சடாரி கொண்டு வந்து சாத்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சில கோபிகள்லாம் ஆசையாக அவனை சேவிக்கணும், அவன் கால் எடுத்து அப்படி தலை மேலே வைக்கணும். மகாபலி சக்கரவர்த்தி வாங்கிட்டான் இல்லையா, ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவடியை தலையில் வாங்கிட்டான் இல்லையா, அதுபோல ஹே கிருஷ்ணா என் தலைமையிலையும் கால் வைப்பியா அப்படின்னு தலையை கொடுக்குறாளாம். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ ஒரு கோபிக்கு தன் கழுத்தில் இருந்த ஜாதி மல்லி புஷ்பத்தை எடுத்து அப்படி மாலையாக போட்டு அப்படி இழுத்தான். அவளுக்கு ஒரே குஷி, அச்சோ கிருஷ்ணா. ஒருத்தியுடைய இடுப்பு அப்படி பிடிச்சி இப்படி இழுத்தானா, நடே அப்படின்னா அவள் என்னெல்லாம் நினச்சாலும் அத்தனையும் பண்ணுறான். இப்படியவா சுத்தின் இருக்கும் பொழுது அழகா ஆனந்தமா யமுனையில் இறங்கி ஜலக்கிரீடை பண்ணி அழகாக மணல் தீட்டில் உக்காந்து இப்படி ஜோராக கண்ணன் இப்படி உட்காந்துட்டானா சுற்றி வர அந்த கோபிகள் உட்காந்தாலாம். எப்படி வனபோஜன சமயத்தில் கண்ணன் நடுவில் உட்காந்துட்டு கோபர்கள் எல்லாம் கண்ணனை சுற்றி உட்காந்துட்டு இருந்தாலோ அதுபோல் இந்த ராத்திரியில் சரத்பூர்ணிமா அன்னைக்கு கண்ணன் அப்படி உட்காந்து இப்படி மேலே பார்க்குறான். எல்லா தேவர்களும் ஆகாசத்தில் கூடியிருக்காளும். எல்லாரும் இந்த கோபிகளை பார்த்தா ஆஹோ பாக்கியம், என்ன பாக்கியம் இந்த கோபிகைகளுக்கு, ஆஹா பிரமிச்சு போனாலாம். இது கோபிகைகள் காதில் விழுந்துடுத்து. அது விழக்கூடாது, சில விஷயங்கள்லாம் விழவே கூடாது. அதுவும் நம்மளை கொண்டாடுற விஷயங்கள் காது கொடுத்து கேட்கக்கூடாது. நம்ம சாஸ்திரமே சொல்கிறது, அப்பா அம்மாக்கள் குழந்தைகள் காதுபட கொண்டாடப்படாது. இன்றைக்கெலாம் முடியுமா? எஜமானன் வேலைக்காரால் அவள் காது கேட்கும்படியாக கொண்டாடப்படாது, கொண்டே விடுவாள் நம்மளை. குரு சிஷ்யர்களை கொண்டாடக்கூடாதுன்னு சாஸ்திரம். நமக்கு தோணும் என்ன பண்ணாலும் ஆச்சாரியன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதையும் தாண்டி சொன்னாரும் அகபாக்கியம். ஏன்னா இது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு அகம்பாவத்தை கொடுத்துரும். அந்த அகம்பாவத்துக்கு காரணமான அந்த பாராட்டை கேட்கப்படாதுன்றது சாஸ்திரம். அகம்பாவத்தில் என்ன ஆகும்னா தலகால் புரியாமல் நடப்போம், ஆயுசு குறையும்ன்ற. அப்போ இந்த கோபிகள் காலில் விழுந்துடுத்தான், எஸ் வி ஆர் பிளஸ்ட் அப்படின்னு தோணிட்டான். இந்த திருப்பதியில் போய் அந்த ஜரகண்டிக்கு நடுவில் பெருமாளை பார்த்துட்டு அப்படி திரும்பினவொடனே ஒரு திமிர் வரும் தெரியுமா, பார்த்துட்டேன் அப்படின்னு. வைகுண்ட ஏகாதசிக்கு நம்பெருமாளோட சொர்க்கவாசலை கடந்துட்டோம் வச்சுக்கோங்க, திமிர் அது எங்கே இருந்தோ வரும். அது வரலன்னா தான் அதிசயம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலத்துலலாம் திருக்குழந்தை 6ஆம் அமுதனுக்கு அந்த உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல் திறக்கும்பொழுது அவனோட நுழைஞ்சிட்டான், நான் நுழைஞ்சுட்டேன் அப்படின்னு. ஆடி மாதத்தில் போய் ஆண்டாளை பார்த்துட்டோன்னா எங்கிருந்தோ ஒரு குஷி வந்துடும். அது தெரியாது, அது அது என்னமோ ஒரு பெருமை வந்துடும். இதுக்கே நமக்கு இவ்வளோ இம்பிட்டு பெருமை வருதுன்னா கண்ணனோட சுற்றின்னு இருக்கிறவாளுக்கு கேட்ட உடனே ஹா
இந்த சௌபாகிய மதம்னு பேர் இருக்கு. எனக்கு இவ்வளோ சௌபாகியம் கிடைச்சிருக்கேன்னு ஒரு மதம் வந்துடுதான். ஆஹா எஸ் நாங்கள் தான் பாக்கியசாலின்னு நினச்சாளா. கண்ணன் பார்த்தா அடடா இது வரக்கூடாது. இது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த பெருமை வர வர அகம்பாவம் வர வர இந்த கண்ணன் மேலே இருக்க அபிமானம் குறைஞ்சு நம்மளுடைய அபிமானம் ஜாஸ்தியாகும். சுவாபிமானம் அது நிறைய வளர 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 கண்ணன் சுருங்கின்றே வருவான். கண்ணன் வளர 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 இந்த சுவாபிமானம் குறைஞ்சுட்டே வரும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. இது வளர்ந்தால் இது குறையும், இது வளர்ந்தால் இது குறையும். இப்படிதான் ஒரு க்ஷணத்தில் அவளுக்கு தாங்கள் பெரியவர்கள்னு தோணி போயிடுத்தான். அடுத்த க்ஷணம் கண்ணன் மறைஞ்சுட்டான். அடுத்த க்ஷணம் பதறிட்டா கோபிகைகள். திடீர்னு பார்த்தா கண்ணனை காணலை, ஒன்றும் புரியலை. எங்கடி 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 எல்லாரும் தேடுறாளாம், ஒன்றும் புரியலை. இப்படி அலையிறாளாம் பிருந்தாவன காட்டில். ஏ மாமரமே நீ கிருஷ்ணனை பார்த்தியா, ஏ பலாமரமே நீ கிருஷ்ணனை பார்த்தியா, ஏ செண்பகமே நீ கிருஷ்ணனை பார்த்தியா, ஒவ்வொன்றதுக்கிட்டேயா கேட்குறாளா. கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரிய. ஏ துளசி உனக்கு தெரியாமல் கண்ணன் எங்கேயும் போக மாட்டான். எங்கே போனான்னு சொல்லு. ஏ பிருந்தாவன தேவியே உனக்கு தெரியும், கண்ணன் எங்கன்னு சொல்லு. ஏ பூமியே உனக்கு தெரியும் சொல்லு. ஏ யமுனா நீ சொல்லு. ஏ ஆகாசமே நீ சொல்லு. சந்திரனே நீ சொல்லுன்னு பித்து பிடிச்சு கண்ணனை தேடுறாளாம். கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்தனவென்னும் போமில நாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈது என்றும் மண்ணை துழாவி வாமனன் மண் இதுவென்றும். ஆழ்வார் புலம்புறார். மண்ணெல்லாம் அப்படி தொழாவராராம். என்னடி ஆச்சுன்னு அம்மா கேட்டால் இதெல்லாம் வாமனன் அளந்த மண்ணுமான்றது. கண்ணுக்குட்டி போய் கட்டிக்கிறாளாம். எதுக்கடி கண்ணுக்குட்டியை கட்டிக்கிறேன்னா கிருஷ்ணன் மேய்ச்ச மாடுமா அந்த கண்ணுக்குட்டிமா அப்படின்றாள். இதெல்லாம் கூட பரவாயில்லையா, ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து செய்கிறது ஓடி போய் முத்தம் கொடுக்குறாளாம். என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணன் படுத்துக்கிற பாம்பு ஆதிசேஷன்னு சொல்கிறதாம். அப்படி பித்து பிடிச்சி போயிடுறதாம். அந்த மாதிரி இந்த கோபிகள் பித்து பிடிச்சு போய் அலையறா. கடைசியில் ஒரு ஸ்திதியில் நானே கண்ணன் அப்படின்னு ஒவ்வொருத்தையாக சொன்ன நான் தான் காளியன் சொல்ல, இந்த காளியன் மாதிரி நடிக்கிற அந்த கோபி மேலே கண்ணன் மாதிரி நடிக்கிற கோபி அவன் மேலே ஏறி தொகை தொகைன்னு தொகைக்கிறாளாம். இன்னொருத்தி நான் தான் அகாசுரனோட கண்ணன் மாதிரி இருக்கிற ஒருத்தி வந்து அவள் வாய் கிழிக்கிறாளாம். அவளுக்கெல்லாம் பித்து பிடிச்சு போயிடுத்தான். அப்படி ஒரு கிருஷ்ண பித்தில் தன்னையே மறந்துட்டாளாம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு வரா. அப்போ தான் அவள் கண்டுபிடிக்கிறா ராதாராணி அங்கே காணலை. அவளுக்கு எல்லாம் அந்த கிருஷ்ண ஸ்மரணையில் தங்களுடைய ஸ்திதியெல்லாம் மறந்து போயிடுத்தான். இந்த குழந்தைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பினா வச்சுக்கோங்களேன், அது முக்கியமாக இந்த பெண் குழந்தைகள் 2 நாள் போயிடுச்சுன்னா 3ஆவது நாள் சிட் டவுன் நம்மளை ஆரம்பிக்கும். அதுவே டீச்சர் ஆனா மாதிரி வீட்டில் வந்து சிட் டவுன் ஸ்டாண்ட் அப் ஷோ அப்படின்னு போனதே 2 நாள் தான். போயிருக்கிறதே சும்மா வீட்டில் நிமிஷம் தாங்க முடியல 2 மணி நேரத்துக்கு கொண்டு விட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு டீச்சர் சொல்கிறதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட விளையாட்டு காட்டு. அந்த மாதிரி இந்த கோபிகைகள் கிருஷ்ண மாதிரி பாவிச்சுட்டு எல்லாம் பண்ணுறாளாம். அப்போ தான் கண்டுபிடிக்கிறா ராதாராணியை காணலேன்னு தெரிஞ்சு கொடுத்தான். ஓ அப்போ ராதாவை கூட்டிகிட்டு போயிட்டானோ. ராதாவை எப்படி விடுவான்? பகவானுடைய ஹ்லாதினின்ற சக்தி தான் ராதாராணி. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி, அந்த நீலாதேவியினுடைய அம்சம்தான் ராதாராணி. கிருஷ்ணனுடைய அன்புக்கு உருவம் கொடுத்தா அதான் ராதாராணி. அதனால தான் பிரேமஸ்வரூபினின்னு பேர். இந்த ராதா நாமத்தினுடைய மகிமையை பத்ரிநாராயணன் கர்காச்சாரியாருக்கு சொன்னான். பத்ரிகாசிரமத்திலேன்னு காண கிடைக்கிறது. கர்க சம்ஹிதை ராதா நாம மகிமையை சொல்றார். அப்போ இவாள்லாம் தேடுறாளாம். அதுக்குள்ள கண்ணன் ராதியை கூட்டுண்டு அழகாக யமுனை ஆற்றங்கரையில் அங்கே ஒரு வட்டவிருஷத்து கீழே வந்துட்டான். அங்கே ஒரு இடத்துல ராதாராணி இந்த பூவெல்லாம் வேணும்னோடனே கண்ணன் அழகாக அவளை தூக்கி அந்த பூவெல்லாம் பிரித்து அதெல்லாம் எடுத்து அவள் கொடுக்க அதையெல்லாம் கண்ணனே அழகாக தொடுக்கிறான். கண்ணன் நன்னா மாலை தொடுக்க தெரியும். ஆயக்கலைகள் 64 ராமனுக்கும் தெரியும், கண்ணனுக்கும் தெரியும். அழகாக தொடுக்கிறானா. தொடுத்துட்டு ராதாராணி சொல்கிறா, கிருஷ்ணா எனக்கு தலையை வாரி எனக்கு பூச்சூடி விடுறா. அர்த்தராத்திரியில் தலையை வாரி பூச்சூடி விடுன்னு சொல்ல அழகாக கண்ணன் அங்கே ஒரு வட்டவிருஷம், இப்போ அந்த வட்டவிருஷம் இல்லை, பொட்டி போயிடுது. அந்த வட்டவிருஷம் தான் இருக்கு அங்கே. அதோடைய
பழைய அந்த அடிமரம் மட்டும் இருக்குது, பச்சை பசேல்னு கிடையாது. அதே வம்சி வட்டில் அந்த வட்டவிருஷம் இருக்குது. இந்த இப்போ நான் சொல்கிற இடத்துல வட்டவிருஷம் இதெல்லாம் யமுனை ஆற்றங்கரையில் இருக்குது. ஸ்ருங்கார் வட் அப்படின்னு அதுக்கு பெயர். கண்ணன் ராதாராணிக்கு அழகாக அலங்காரம் பண்ணி விட்ட இடம். கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ராதாராணிக்கு அலங்காரம் பண்ணுறது. கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் குசும் சரோவர்னு உண்டு. குசும சரோவர், நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அந்த இடத்துல ராதாராணிக்கு கண்ணன் தலைவாரி பூச்சூடி விடுவான். அங்கே பார்த்தோன்னா இந்த கோவர்தனத்தினுடைய சிலா கல் இருக்கும் இல்லையா, அதுக்கே கிருஷ்ணன் வேஷம் ராதா வேஷம் எல்லாம் போட்டிருப்பான். அதில் கிருஷ்ணனுக்கு ஒரு கை வச்சுருப்பான், அந்த கையில் ஒரு தங்க சீப்பு வேறு வச்சுருப்பான். கண்ணன் வந்து ராதாராணி கூந்தலை பிடிச்சி இப்படி வாடுறா மாதிரி. இந்த ராதாராணி கையில் ஒரு கண்ணாடி கொடுத்துருப்பான். இந்த அம்மாக்கள்லாம் குழந்தைகிட்ட கண்ணாடியை பார்த்துக்கோ, ஒழுங்காக நேர் வேடு எடுக்கணும், கோண வேடு எடுக்கணும்னா தூக்கி வரணும், அப்புறம் எல்லாம் சொல்லாத, வாரும்போதே பார்த்துக்கோ அப்படின்வா இல்லையா. அந்த மாதிரி கண்ணன் ராதாராணி இடத்துல ஒரு கண்ணாடி கொடுத்து பார்த்துக்கோடி உனக்கு பிடிச்சா மாதிரி இருக்கா பாருன்னு சொல்ல, இந்த ராதாராணி கண்ணாடி தன்னை தானே பார்க்கணும், அப்படி லைஸாக அப்படி டில்ட் பண்ணி வச்சுருப்பாளாம். அதில் கண்ணனுடைய ரூபம், பின்னாடி இருக்கிற கண்ணனுடைய ரூபம் அங்கே தெரியுமா. உடனே கண்ணன் கேட்குற, அடி கண்ணாடி திருப்பி எதுக்கு என்ன பார்க்குறாய், ஒன்றை தானே பார்க்கணும். ராதாராணி சிரிச்சாலாம், கிருஷ்ணா நான் என்ன அலங்காரம் பண்ணாலும் ரசிக்க போகிறது நீ தான், நீ என்னை ரசிக்கிறது தானே எனக்கு சுகம், அதுக்காக தானே எல்லா அலங்காரம். நீ எப்படி ரசிக்கிறேன்னு உன் திருமுக மண்டலத்தை பார்த்தாலே போதுண்டா கண்ணா, உனக்கு எப்படி தோன்றதோ வாரிவிடு. அதனால தான் ஆண்டாள் சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி ஓமாடை உடுப்போம் அதன் பின்னே. இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டா, மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன்னு எல்லா லிஸ்ட்டும் போட்டாச்சு. கண்ணன் கேட்டால் அவ்வளோதானா அப்படின்னா, இதெல்லாம் பெரியவாளுக்காக கேட்ட லிஸ்ட்டு. எங்கள் லிஸ்ட்டு இனிமேல் தான். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை, அவ்வளோதானா பல்கலன். இதுக்காக வேறு நல்லா உண்டை நீ கூட போட்டுக்கிறோம், நல்ல பட்டாடை கூட உடுத்திக்கிறேன், நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக பால் சோறு மூட நெய் பெய்து ஜம்முன்னு ஒரு அக்கார் அடிச்சு உன்னோட சேர்ந்து சாப்பிடணும். நீ எடுத்து எங்களுக்கு விநியோகம் பண்ணணும், நாங்கள் அப்படியே வாங்கி சாப்பிட்றோம். அப்படி வாங்கும்பொழுது உன் கையில் அப்படியே நெய் வழியணும். கிருஷ்ணா அந்த கையை கொண்டான்னு சொல்லி உன் கையை அப்படி வாங்கி உன் கையில் வழி நெய்ய அப்படி இழுக்கணும். நம்ம கையில் வழியிறது இல்லையா, அவன் கையில் வழியிற அந்த நெய்யை அப்படியே சாப்பிடணும். கோபிகளுக்கு அப்படி ஒரு ஆசை ஆண்டாளுக்கு. அந்த மாதிரி சர்வலங்காரம் என்ன வேணால் கண்ணன் கிட்ட கேட்கலாமே. இந்த ராதாராணிக்கு கண்ணன் அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்ட இடம் ஸ்ருங்கார் வட் அப்படின்னு பெயர். பிருந்தாவனத்தில் பரிக்கிரமா மார்க்கத்தில் இருக்கார். கரெக்டாக யமுனை ஆத்தங்கரில் தான் இருக்குது. காளியன் நர்த்தனம் ஆடின காளி நர்த்தன ஸ்தலம் எல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் 100-200 மீட்டர் தாண்டி வந்து ஒரு 300 மீட்டர் மேக்ஸிமம் வந்துட்டோம்னா இந்த ஸ்ருங்கார் வட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சிஷ்யர் ஸ்ரீபாத நித்யானந்தர்லாம் அழகாக உட்காந்து அனுபவித்த ஒரு இடம். ராதாராணிகள்லாம் பூச்சூடி எல்லாம் விட்டுட்டானா அதுக்குள்ளே கோபிகைகள் வர சப்தம் கேட்கறது. கண்ணன் சொல்கிறான், ஏ ராதே கிளம்பு கிளம்ப வரலாம் வர வேகமா. ராதாராணி சொன்னாலாம், நினச்சா முதல்ல இப்படி இந்த குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு நான் என்ன கிருஷ்ணனோட ராசம் ஆடுறது, இவாளோட சேர்ந்தாதானே கூடி இருந்து குளிர்ந்து, இவாளை விட்டுட்டு என்னது ராசம் ஆடுறதுன்னு சொல்லி ராதாராணி நினச்சாலாம். கண்ணனிடத்தில் சொன்னாலாம், கிருஷ்ணா என்னால் நடக்க முடியாது, உனக்கு நான் தான் முக்கியம்னு நீ என்னை தூக்கிட்டு போய்க்கோ. கொஞ்சம் அந்த கர்வம் இருக்கிற மாதிரி நடித்தாலாம். அவளுக்கு வரவே வராது, எத்தனை பாடம் சொல்லி கொடுத்தாலும் வரவே வராது. உனக்கு நான் தான் முக்கியம்னா அப்படி தோழலாம் அப்படி திருப்பி எஸ் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு உடனே கண்ணன் சொன்னான், சரி நான் உட்காந்துக்கிறேன், என் தோல் மேலே கால் போட்டுக்கோ, உன்னை தோளில் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி கண்ணன் கீழே உட்காந்தான். அப்படி கருடாழ்வார் கண்ணனை தாங்குவாரோ அந்த மாதிரி கண்ணன் அப்படி உட்கார, ராதாராணி ஒரு கால் எடுத்து அப்படி போட, அடுத்த க்ஷணம் கண்ணன் ராதையும் விட்டுட்டு கிளம்பிட்டான். ராதையும் விட்டுட்டான். அதுக்குள்ள கோபிகள்லாம் ராதாராணியை தேடிண்டு வந்துட்டான். ஹே ராதே, உன்னையும் விட்டானாடி. ராதாராணி சிரிச்சா, அவன் எங்கடி நம்மளை விட்டான், நம்முடைய அகம்பாவத்தில் நாம தான் அவனை விட்டோம், அவன் நம்மளை விடமாட்டான். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. யாரை விட்டுருக்கான்? இரண்யாக்ஷனை விட்டானா, இரண்யகசிபுவை விட்டானா, ராவணனை விட்டானா? ராவணனுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலாம், இன்று போய் நாளைவான்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். கடைசி வரைக்கும் சான்ஸ் தான். யாரையும் எடுத்தோன்னு வதம் பண்ணுற வேலையே கிடையாது. அப்போ ராதாராணி சொன்னான், அகம்பாவத்தில் நாம் விட்டுட்டோம், கண்ணன் மனசை நாம் நோகடிச்சுட்டோம்னுட்டாள். அப்போ தான் கோபிகளுக்கு புரிஞ்சுதான்.
நாம தான் கண்ணன் மனசை நோக்கடிச்சிட்டோன்றது அப்போ தான் புரியுது. அது வரைக்கும் அவன் நினச்சாலாம் கண்ணன் நம்ம மனசை நோக்கடிச்சுட்டான்னு. நாம தான் கண்ணன் மனசை நோக்கடிச்சுட்டோம். இப்போ கோபிகைகள் கேட்டால் அனடி பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நாமத்தை பாடுவோம், அவனா கிருப பண்ணி வந்தாத்தான் உண்டு. உடனே எல்லாரும் சேர்ந்துண்டு கோபிகா கீதம் பாடினார்கள். ஜயதி தேதிகம் ஜன்மனா விரஜ ஸ்ரயத இந்திரா சாஸ்வதத்ரஹி தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகா त्वयि धृदासवः त्वां विचिन्वते. அழகாக கோபிகா கீதம். அதில் தான் சொல்கிறான், நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேஹினாம் அந்தராத்மத்ரு விகன சார்த்திதோ விஸ்வகுப்தயே சகவுதேவான் சாத்வதாம் குலே. கிருஷ்ணா, நீ யசோதேன்ற கோபிக்கும் நந்தகோபருக்கும் பிறந்த குழந்தை இல்லடாப்பா. பிரம்மதேவர் பிரார்த்திச்சுண்டு எங்கள் குலத்தில் வந்துதித்த நாராயணன். எங்கள் குலத்து அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையம். எங்களுக்கு ஒரே புண்ணியம், கிருஷ்ணா எங்கள் குலத்தில் நீ வந்து பிறந்தது தான். இப்படி கோபிகா கீதம் பாடுறாளாம் கோபிகைகள்லாம். கிருஷ்ணா வந்துடு, கிருஷ்ணா வேணும், கிருஷ்ணா காட்சி கொடு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். கேட்டுட்டே இருக்கும். ஒரு நாளை போல் கேட்டுட்டே இருக்கும். யாத்திரை போகணும், பிருந்தாவனம் பார்க்கணும், பத்ரிகாசிரமம் பார்க்கணும், கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு உடம்பு முடியலை, ஆஃபீஸில் வேலை இருக்குது, வீட்டில் விடமாட்டா, எனக்கு குளிர் ஒத்துக்காது, அவ்வளோ நாள் லீவு கிடைக்காது. இந்த உங்கள் லாஜிக் எல்லாம் தூக்கி ஓரத்தை குப்பையில் போட்டுடும். இதெல்லாம் லாஜிக் கிடையாது, சும்மா காரணம் சொல்கிறோம். எனக்கு வேணும் கிருஷ்ணா, நீ ஏற்பாடு பண்ணுன்னா பண்ணுவான். அது திருப்பதியிலேயே பார்க்கலாம். பல நாள் திருப்பதி போனால் ஆசை இருக்கும். போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, போகணும் போகணும் போகணும். ரொம்ப தீவிரமாகும் பொழுது திடீர்னு யாராவது வருவா, நாங்கள்லாம் திருப்பதி போயின்னு இருக்கோம், ஒரே ஒரு இடம் இருக்குது, ஒருத்தர் வரல, நீங்கள் வாங்கலும் பிடிச்சி இழுத்துன்னு போய் உட்கார சொல்லுவாள். ஏண்டானா தாபம் வந்துடுது இல்லையா? நாம் பிளான் பண்ணி போகவே மாட்டோம். திடீர்னு சுவாமி ஒரு பிளான் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு போக முடியாமல் பண்ணி நம்மளை கொண்டு அதில் உட்கார வச்சு போ அப்படின்னுடுவான். சில சந்தர்ப்பங்களை நம்மளை போக விடாமல் இன்னொருத்தரையும் அழிச்சிட்டு போவான். இப்படியும் உண்டு. சான்ஸும் கொடுப்பான், சான்ஸ் தட்டி பறிப்பான், ரெண்டுமே உண்டு. அதான் தீராத விளையாட்டு பிள்ளை. அதனால் வர்றது அப்படியே ஏற்றுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டே இருக்கும், அவன் காதில் விழுந்துட்டே இருக்கு. என்ன சமயத்தில் எப்படி கிருபை பண்ணணுமோ பண்ணியே தீருவான். எத்தனை வருஷமாக ராமர் கோவில் கட்டணும்னு எவ்வளோ பேர் பிரார்த்திச்சுட்டா. சுவாமி பார்த்தா நல்ல பீக் இப்போ கட்டலான்னு சொல்லி நம்ம காலத்தில் ராமர் கோவிலை கட்டிண்டானா இல்லையா? அவ்வளோதான். அவனுக்கு தெரியும் எப்படி நடத்தணும், எங்கே நடத்தணும், யார் மூலமாக நடத்தணும், அவனுக்கு நன்னா தெரியும். கேட்டு வாங்கிப்பான் பையன். அத்தனை நாளாக கேட்டு வாங்கிட்டுருவான். சமத்து குஞ்சலம் அது. அப்போ அழகாக இவர்கள்லாம் கோபிகா கீதம் பாடி முடிக்கிறாளாம். கண்ணன் வந்துட்டான். தாசாமாவிரபூத் சௌரி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மத. பாகவத்தில் சொல்கிறார் சுகபிரம்மம். வேறு எந்த இடத்துலையுமே கண்ணனை பார்த்து சாக்ஷாத் மன்மத மன்மதகன்னு சொல்ல மாட்டேங்கிறார். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். திருவனந்தபுரம் பாசுரத்தில் நம்மாழ்வார் சொல்வார், காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம். எல்லாரும் காமன் அழகுன்றா. காமனுக்கு அழகு கிடைச்சதே கிருஷ்ணனுடைய பிள்ளையா பிரத்யும்னா பிறந்த பிறகுதான். காமனை பயந்த காளை யாரா படுத்துட்டு இருக்கா? திருவனந்தபுரத்தில் என் பத்மநாபன் அப்படி படுத்துட்டு இருக்கானா. காமதேவனுக்கு அழக கொடுத்த என் பத்மநாபன் அப்படிதான். காமனை பயந்த காளை அப்படின்பார். தாசாமாவிரபூத் சௌரி. சௌரிராசனம், இந்த சுருள் சுருளான முடியோட. அப்போ வேணுகானம் பண்ணும் பொழுது இருந்த அழகை விட இப்போ அழகு கூடி போயிடுத்தான். என்னடான்னா இந்த கோபிகா கீதம் கேட்டோன்னே, இந்த கோபிகளுக்கு என் மேலே எவ்வளோ ஆசை, எப்படியெல்லாம் ரசிக்கிறதுகள்,
அப்படின்னு இன்னும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அப்படி இன்னும் ஜம்முன்னு இருக்கான. சாக்ஷாத் மன்மத மன்மத, சாக்ஷாத் மன்மத மன்மதனா சுவாமி வந்துட்டாராம். ஆனந்தத்தில் தள்ளச்சுட்டாலாம். கோபிகள் ஓடி வந்தா, கட்டி பிடிச்சிட்டா, மிரட்டுறா, எல்லாம் பண்ணுறா. கண்ணன் சிரிச்சான். இப்போ இன்னும் அவளுக்கு விஸ்தாரமான பக்தி வந்துடுத்தான். அந்த சமயத்தில் அப்பப்போ ரகம்பாவத்துக்கு ஒரு கொட்டு வாங்கணும். அப்போ தான் அந்த பக்தி இன்னும் ஆழங்கால் படும். இல்லாட்டி நுனிப்புல் மேய்ஞ்சுட்டே இருப்போம். நம்மெல்லாம் திருப்பாவையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு பென்சிலும் ப்ரைஸும் வாங்கிறதுக்காக தானே சொன்னோம். ஆரம்பத்திலேயே ஆண்டாள் திருப்பாவை சொன்னால் மோட்சம் கிடைக்கும் யாரா சொல்லுவோம். அப்படி யாராவது சொன்னேன்னா பொய் நானே சொல்லிடுவேன். எல்லாம் திருப்பாவை ப்ரைஸ் வாங்கிறதுக்காக சொன்னது. ஆனால் இன்றைக்கி அந்த திருப்பாவை சொல்கிறதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது. இப்போ தான் புரியறது திருப்பாவை வசத்தின்னு. அது புரியுது. இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, இத்தனை வருஷம் வேண்டியிருக்கு. அந்த மாதிரி காலத்தே புரியும் அது. அப்போ அந்த கோபிகளுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக. அப்போ தான் கண்ணன் தீர்மானித்தான். கோபிகள்லாம் சொன்னா, கிருஷ்ணா நீயும் ராதையும் நடுவில் நின்று நாங்கள் எல்லாம் ஒன்றை சூழ்ந்து ஆடுறோம்னு ஆடும். உடனே இந்த கோபிகள்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படி கையை போட்டுட்டாலாம். ராதையும் கண்ணனும் நடுவில் நின்னாலாம். இந்த கோபிகள் இப்படி வட்டமாக நின்னா. அதுக்கு பேர் தான் ராசமண்டலம்னு பெயர். வட்டமாக நின்னாலாம். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 ச அந்தரே நங்கனா இத்தம் ஆகல்பித்தே மண்டலே மத்தியக சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனாக. ரொம்ப அழகாக சொல்கிறார். ராதையும் கண்ணன் அப்படி நடுவில் நின்றுட்டாலும். ரொம்ப அழகான ஒரு ஜோடி. ராதையும் கண்ணன் நிற்கிறது எப்போ பார்த்தாலும் அழகுதான், எப்படி பார்த்தாலும் அழகுதான். அப்போ இந்த கோபிகள்லாம் அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை போட்டாலும் சில பேருக்கு கண்ணனுடைய பின்னழகு. இந்த நம்பெருமாளுக்கள் ஒரு பேர் உண்டு, முன்னிலும் பின்பழகிய பெருமாள்னு பேர். முன்னழகை விட அவர் அப்படி போகும் பொழுது அந்த பின்னழகு பார்த்துட்டே இருக்கும். அது மாதிரி ஆழ்வார்த்தனகரி பவிஷ்யதாச்சாரியின் பின்னழகு பார்க்கணும். முன்னழகை விட சுவாமி ராமானுஜருடைய அந்த பின்னழகு அப்படி இருக்கும். மேல்கோட்டையில் ஒரு பின்னழகு, ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பின்னழகு, ஆழ்வார்த்தனகரி பவிஷ்யதாச்சாரியருக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பின்னழகு. ராமானுஜருக்கு வரதுக்கு முன்னாடி வந்த சுவாமியாச்சு. அந்த மாதிரி சில பேருக்கு பகவானுடைய பின்னழகு, சில பேருக்கு லெஃப்ட் சைட் வியூ, சில பேருக்கு ரைட் சைட் வியூ, சில பேருக்கு ஸ்ட்ரெயிட் வியூ, சில பேருக்கு கொஞ்சம் ஆங்கிள் வியூ. எல்லா கோபி சூழ்ந்து நிற்கிறாளாம். ஆஹா பகவானே இந்த கிருபை பண்ணியே அப்படின்னு நினச்சிட்டு ஜோர் இல்லடி அப்படி இப்படி திரும்பினா தூக்கி வாரி போடுறது. அவள் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் நிற்கிறான். ஹை அடி அப்படி இந்த பக்கம் தெரியுமா இங்கே ஒரு கிருஷ்ணன் நிற்கிறானா. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 ச அந்தரே நங்க. எந்த இடத்துல கண்ணனை பற்றி பேசுகிறோமோ, எந்த இடத்துல கிருஷ்ண ஸ்மரணை இருக்கோ, எந்த இடத்துல கிருஷ்ண பஜனை நடக்கிறதோ, எந்த இடத்துல கிருஷ்ணனை பற்றி நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம நடுவில் கண்ணன் உட்காந்துருக்க. நீங்கள்லாம் உட்காந்துருக்க இல்லையா, உங்கள் ஒவ்வொருத்தருக்கு நடுவுலையும் ஒரு கிச்சாபய இருக்கான். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 ச அந்தரே நங்கனா. சத்தியமாக சொல்கிறேன், உங்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிறதுலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் சூத்ரே மணிகனா இவ பகவான் கீதையில் சொல்கிறான். எப்படி ஒரு நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கோ அது போல இந்த உலகம் முழுக்க என்னிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கிறதுன்றான். ஒரு நூலில் மணி கோத்துருக்க மாதிரி நடுநடுவில் கண்ணனா. 2 கோபி நடுவில் ஒரு கண்ணன், 2 கண்ணன் நடுவில் ஒரு கோபி. இந்த கோபிகள்லாம் கண்களில் கண்ணீர். அடி என் 2 பக்கமும் கண்ணன் இருக்காண்டி அந்த பக்கம் எட்டி பார்த்தா அங்கே ஒரு கண்ணன் நிற்கிறான். இவளுக்கு நெட்ட கிருஷ்ணனை பிடிக்குமா. இது குட்டை கோபி. இவ பக்கத்தில் நெட்டையா ஒரு கிருஷ்ணன் அப்படி நிற்கிறாய். குட்டை கோபிக்கு நெட்ட கிருஷ்ணன் பிடிக்கும். சில பேருக்கு குட்டை கோபி குட்டை கிருஷ்ணன், குண்டு கோபி ஒல்லி கிருஷ்ணன், ஒல்லி கோபி குண்டு கிருஷ்ணன். சில பேர் 2 ஈக்குவலாக குட்டை குட்டை நெட்டை நெட்டை குண்டு குண்டு ஒல்லி ஒல்லி. இந்த குருவாயூர் போனோம்னா கடைகளில் கிருஷ்ணன் வச்சுருப்பான். இத்தனை ஹைட்டு இத்தனூண்டு, எதை பார்த்தாலும் வாங்கலான்னு தோணும். அதில் செலக்ட் பண்ணி ஒரு கிருஷ்ணனை வாங்குகிற பாடு இருக்கே பெரும்பாடு. ஒவ்வொன்றும் இதை எடுத்த அது நல்லா இருக்கே அது நல்லா கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்கும். கடைசியில் ஏதோ நீ எடுத்து கொடுப்பான்னு முடிச்சிடும். ஏன்னா எதை பார்த்தாலும் அது கணக்குறையாலும் ஒன்று நிற்கும். இழுப்பு கையெல்லாம் வச்சு இப்படி தலையப்படி பார்த்துட்டு இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டு அந்த குருவாயூரில் கிருஷ்ணன் இத்தனூண்டுலேருந்து இவ்வளோ பெருசு. அதுவும் பிருந்தாவனத்தில் பார்க்கணும். அப்பா கடையில் போயிட்டு ஒரு கிருஷ்ணனை கூட்டுட்டு வரலாம் அப்படின்னா இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குது. லட்டு கோபால்லாம் நம்ம சாதாரண தூண்டு தானே பார்ப்போம்.
பிருந்தாவனத்தில் கரெக்டாக நம்ம ஆற்று குழந்தை சைஸுக்கு லட்டு கோபால் இருக்கும். அந்த 1 வயசு குழந்தைக்கு என்ன சைஸ் உண்டோ அந்த கொழுக்கு முழுக்கு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி லட்டு கோபால். இந்த பிருந்தாவனத்தில் நான் பார்த்துருக்கேன். சில பேர் அந்த ஸ்ட்ரோலர் வச்சுருப்பாள். அதில் ஒரு ராதாராணி ஒரு கிச்சா பையன் ஸ்ட்ரோலரை வச்சுட்டு அதுக்கு சட்டையெல்லாம் போட்டு பிருந்தாவன வீதிகள் அப்படி அழிச்சுட்டு வருவாள். இந்த தாத்தா பாட்டிகள்லாம் பார்த்து பேரன் பேத்தி ஸ்ட்ரோலர் வச்சு இப்படி தள்ளிட்டு போவா இல்லையா? பிருந்தாவனத்தில் கண்ணனை ஸ்ட்ரோலரில் வச்சுன்னு இப்படி தள்ளிட்டு வருவாள். அதில் அவள் வேறு ஏதான கடையெல்லாம் வந்துடுவாங்க. நிறைய தின்பண்டங்கள் கிடைக்கும் பிருந்தாவனத்தில். அது எங்கேயாவது நல்ல மலாய் தூதெல்லாம் கிடைக்கும், இல்லாட்டி ஏதான திரட்டிப்பால் கிடைக்கும். அங்கே நிறுத்துருவா வண்டியை. வேணுமாடா சாப்பிட்றியாடா கிருஷ்ணகிட்ட பேசிகிட்டு இருப்பா. சாப்பிட்றியா வேணுமா அப்படின்னு சொல்லி உடனே கடையில் அப்படி வாங்கி அப்படியே லட்டு கோபால் நிவேதனம் பண்ணுவாள். நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்வா. இல்லை தானே சூடாக பால் வாங்கிட்டானா அப்படின்னு ஊதி அதுக்கு அம்மாக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணாங்க இப்போ நல்லா இருக்கு சரியா இருக்கு குடின்வா. இந்த நிவேதனமே அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். பிருந்தாவனத்தை பற்றி சொன்ன பிறகுதான் மாலையே வருது. அந்த பிருந்தாவன பக்தர்களை சொன்னால் கண்ணனுக்கு அவ்வளவு குஷி. நிறைய பக்தர்கள் அந்த கிருஷ்ண பைத்தியங்கள் ரசிச்ச. ஏன்னா அவ்வளோ அந்த மாலை காத்துட்டு இருந்தது. அதனடா நான் கிருஷ்ணர் பக்தர்களை பற்றி சொன்ன குஷியாடா ரைட்டு இப்போ மாலை போடலாம் இப்போ தான் ஒத்துட்டுருக்கான் கிருஷ்ணன் ரைட்டு அப்படின்னு. அப்போ அந்த கிருஷ்ணன் அப்படி ரசிக்கிறார்கள். அந்த பாவுக்க ஹிருதயம் அவளுக்கு பாவகிராகி ஜனார்தன். இந்த கோபிகைகளுக்காக கண்ணன் அவ்வளவு ரூபம் எடுத்துட்டானா. நெட்ட கோபி, நெட்ட கிருஷ்ணன், குட்ட கிருஷ்ணன், கருப்பு கிருஷ்ணன், வெளுப்பு கிருஷ்ணன், நீல கிருஷ்ணன், கருநீல கிருஷ்ணன், எத்தனை வெரைட்டியாக கிருஷ்ணன் உண்டு அத்தனை வெரைட்டியும் வந்துடுது. அவ்வளவு கிருஷ்ணன். லட்சக்கணக்கான கோபிகள் வந்திருக்கா. லட்சக்கணக்கான கிருஷ்ணன். ராதாராணிக்கு ஒரு தனி கிருஷ்ணன். கோபிகள் எவ்வளவு தபஸ் பண்ணியிருப்பா. அவரவர்களுக்காக கண்ணன் தனியாக தன்னை கொடுக்குறான். நம்மெல்லாம் ஸ்ரீரங்கம் போகிறோம், திருப்பதி போகிறோம், எல்லாரும் அதே சுவாமியை தான் பார்க்கணும். ஆனால் அவரவர்கள் என் நெஞ்சினால் நோக்கி காணீர்னு பார்க்கும்போது நமக்கு தனியாக தானே ஹிருதயத்தில் ஆவிர்பவிக்கிறான் சுவாமி. இப்போ கணவன் மனைவி 2 பேருமே தான் போய் ரங்கநாதனை பார்த்துருப்பான். ஆனால் இவா மனசுக்குள்ளே இருக்க ரங்கநாதன் ஒரு ரூபத்தில் இருப்பான், கணவன் பார்க்குற ரங்கநாதன் ஒரு ரூபத்தில் இருப்பான். ஆனால் 2 ரங்கநாதன் ஒரே ரங்கநாதன் தான். ஆனால் இவாளுடைய ஹிருதயத்தில் அந்த பாவத்துக்கு கண்ணன் அதையா அப்படி ஒரு கிருபை பண்ணுறானா. ஆனால் பாவகிராகி ஜனார்தன அப்படின்னு சொல்லி தும்பப்பூ மாலை அது கிருஷ்ணன். அது நிஜமாவே இதை பார்த்தோன்னா துவாரகையில் கிருஷ்ணனுக்கு ஒரு துளசி மாலை போடுவாள். இப்போ நம்ம ஊரில் எப்படி போடுறோம் இல்லையா? துவாரகையில் ஒவ்வொரு துளசி தளமாக எடுத்து அதை இந்த பவழமல்லி கோக்குற மாதிரி கோத்து மெத்து மெத்துன்னு ஒரு துளசி மாலை போடுவோம். துவாரகையில் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு துளசி தளமாக எடுத்து அப்படியே கோத்து அதில் ஒரு மாலை பண்ணுவாள். அப்படி மிருதுவாக இருக்கும். நான் கூட கேட்டேன் எதுக்கு இப்படி பெருசு பெருசாக அந்த காம்பு குத்தும் இல்லையான்வா. துவாரகாதீசனுக்கு குத்துமேனும். அவளுடைய பாவம் இருக்குது பாருங்க, அழுகே வந்துடும் நிஜமாவே. அவளுக்கு அங்கே போயிட்டு நம்ம ஜெய் அப்படின்னா கடைசி ஆரத்தி முடிஞ்சோம் டக்குன்னு சந்நிதி அந்த திரையெல்லாம் போட்டுருவான். ஒரு தடவை நான் உணர்ச்சி வசப்பட்டு பர்சானால ஜெய் போலோ ராதா ராணிக்கு ஜெய் அப்படின்ட்டு ஓடித ஷம் அப்படின்னு ஒரு ஆள். அங்கே இருக்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அங்கே கியாவா என்ன ராதாராணி கோயில் தானே ஜெய் சொல்லக்கூடாதான்னா. அரே அவன் படுத்தாச்சு தூங்கியாச்சு இப்போ போய் கத்திரியா நீ அப்படின்னு பிரான் அரைஞ்சா மாதிரி இருந்தது. இப்போ போய் கத்திரியா குழந்தை தூங்குறல லாலி தூங்குறா. அவன் லாலான அவன் லாலி தூங்கியாச்சு ஷோ அல்ல போகல அப்படி போகலன்ட்டான். நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப கத்தினா வெளில போகணும் இல்லையா? சார் சும்மா கண்ணில் கண்டிடுது. அவன் சொல்லிட்டானே இல்லை ஐயோ இந்த பாவத்தை எனக்கு விடுற ராதாராணி இப்படி தோண மாட்டேங்கிறத. இந்த பாவம் இல்லை வேணும். அவளோட அந்த பாவம் தானே வசீகரிக்கிறது நம்மளை. கண்ணன் அதுக்கு தானே வசப்பட்டு கிடக்கிறான். இத்தனை ஆச்சரியமா. அப்போ இத்தனை கோபிகளுக்கும் கண்ணன் தன்னை கொடுத்துட்டானா. ஏண்டானா அப்படி கோபிகா பிரதம் இருந்திருக்கா. கண்ணன் தன்னையே சமர்ப்பணம் பண்ணுறான். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், அவமானங்கள், பிரச்சனைகள், வியாதிகள். இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய பக்குவப்பட்டு கண்ணன் தன்னையே தருவதற்காக நம்மளை தயார் பண்ணிட்டு இருக்கான். ஞாபகம் வச்சுக்கோ.
நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. அது வியாதியோ அவமானமோ நஷ்டமோ பிரச்சனையோ எல்லாம் நம்ம பக்குவப்படுறதுக்கு தான். இந்த பக்குவப்பட இந்த கிருஷ்ணானுபவம் பெருசாக இருக்கும். நல்ல சாப்பாடு இருந்தாலும் வயிற்றில் அஜீரணம் இருந்தால் சாப்பிட முடியாது இல்லை. அப்போ அந்த அஜீரணத்தை போக்கி பசி உண்டாகிறதுக்கு தான் மருந்து கொடுப்பான். பசி வந்தாச்சுன்னா நன்னா ஒன்றுமே வேண்டாம், வெறும் பழைய சோறு மாவடு போதும். அப்பா என்னமா இருக்குது. அது இந்த வடக்கிலலாம் யாத்திரை போயிட்டு இந்த ரோட்டி பன்னீர் இப்படியே சாப்பிட்டுட்டு 10 நாள் கழிச்சு வந்தால் வீட்டில் ஒன்றும் வேண்டாமா, ரசஞ்சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு நார்த்தங்காய் போதும். அப்படியே கண்களில் ஆனந்த கண்ணீரே ஒரு அப்பாடா. அவ்வளோ வயசான வாழ்க்கை நார்த் இந்தியா போயிடுச்சுன்னா இல்லை இந்த பாஸ்மதி ரைஸை சாப்பிட்டுட்டு அது தொண்டையில் இறங்கவும் இறங்காது, பசிக்க வேற பசிக்கும், ஜீரணிக்காது, எவ்வளோ குழைய விட்டாலும் குழையாது, முழிச்சு நிற்கும். அப்படி ஜெகநாதன் மாதிரி முழிச்சு நின்று எல்லாம். அது கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து அப்பாடான்னு சாப்பிட்டுட்டோம்னா அந்த மாதிரி கண்ணன் பக்குவப்படுத்துகிறான். என்ன வந்தாலும் ஏற்றுக்கோங்க, எப்படி வந்தாலும் ஏற்றுக்கோங்க. அவன் நம்மளை பக்குவப்படுத்தின்றிருக்கான். தன்னை கொடுப்பதற்காக, நம்மை அவன் இஷ்டப்படி உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக அவ்வளவு பக்குவம் கொடுக்குறான். இந்த கிருஷ்ண கதையெல்லாம் கேட்டிருக்கா குழந்தைகள். எங்கன்னா பாரசீகத்தில் ஒரு ராஜாத்தி இருந்தா, ஹசீனான்னு பேர். அவளோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவள் ராஜாத்தின்னா மந்திரியோட பொண்ணு ஹமீதான்னு பேர். ரெண்டும் முஸ்லீம் பசங்க, ஹசீனா ஹமீதா. நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த பாரசீகத்துக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போவா. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு போவா. அப்படி போகும் பொழுது ஒரு கிருஷ்ண பக்தர், அவர் வியாபாரி ஆனால் கிருஷ்ண பக்தர். எப்படி துக்காராம் மகராஜ், அவர் மளிகை சாமான்லாம் வியாபாரம் பண்ணிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தவர் தான் அவர். ஆனால் அப்படி ஒரு பாண்டரங்க பக்தன். ஸோ எந்த கர்மா பண்ணிட்டு இருந்தாலும் பக்தி பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணால் பக்தி பண்ணலாம், வேலைக்கு போயிட்டு பக்தி பண்ணலாம். இப்போ அக்ரூரர் அவர்கள்லாம் வேலைக்கு போயிட்டு தான் பக்தி பண்ணார். சஞ்சயன் வேலைக்கு போயிட்டு, அவர் திருத்தராஷ்டிரன் மாதிரி ஒரு பாஸ் கீழே வேலை பண்ண எவ்வளோ தைரியம் வேணும், எத்தனை நாமஜபம் வேணும். அத்தனை நாமஜபம் பண்ணிண்டு தபஸ் பண்ணான். அதனால தான் அக்ரூருக்கு கிருஷ்ணன் ஐஷண்டு வர பாக்கியம் கிடைச்சது. அதனாலே தான் சஞ்சயனுக்கு பகவத்கீதை சொல்கிற பாக்கியம் கிடைச்சது. அப்போ அந்த பாக்கியம், நீ எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் பக்தி பண்ணலாம், பண்ண முடியும். நாமஜபம் பண்ணலாம், பண்ண முடியும். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. நீங்கள் யாராக வேணா இருங்கோ, வியாபாரம் பண்ணுங்கோ, இல்லாட்டி ஆஃபீஸில் வேலை பண்ணுங்கோ, ஐஏஎஸ்ஸாக இருங்கோ, ஐபிஎஸ்ஸாக இருங்கோ, பியூட்டிஷியனாக இருங்கோ, டான்ஸராக இருங்கோ, பாடுறவாளாக இருங்கோ, கூலி வேலை பண்ணுறவாளாக இருங்கோ. பாண்டரங்க பக்தர்கள்லாம் கூலி வேலை பண்ணுறவாள்லாம் உண்டு. மண்பானை பண்ணுறவர் தானே கோரா கும்பர், ராகா கும்பர், நிறைய பேர். எந்த ஸ்திதியில் இருந்தாலும் கிருஷ்ண பக்தி பண்ணலாம். உங்கள் குலம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வயசு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் பக்தி பண்ணலாம், பண்ண முடியும். பக்திக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம். முகுந்த மாலால குலசேகர ஆழ்வார் சொல்ல, பக்தி ரொம்ப சுலபம். நாராயணனை தியானம் பண்ணுறது அவ்வளோதான். எப்படி வேணால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்போ அந்த ஹசீனா ஹமீதா இருக்கிற ஊருக்கு ஒரு கிருஷ்ண பக்தர் போனார். நிறைய வைரம் வைடூரி நம்ம ஊர் நல்ல வெரைட்டியாக கிடைக்கும்னே அதெல்லாம் கொண்டு அங்கே விற்றார். நல்ல சில்க் சாரீஸ் எல்லாம். அப்போ அந்த குழந்தைகள்லாம் கேட்டது, இவ்வளோ அழகாக இருக்கு, வேற என்ன இருக்குது உங்கள் ஊரில் பெருசா அப்படின்ட்டார். ரொம்ப அழகாக அந்த கோபிகா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார். இந்த ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, உங்கள் ஊரில் என்ன ஆம்பளைகள் அவ்வளோ அழகா, உங்களுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிறாளுங்க அப்படின்னு ஒரு கிண்டலாக கேட்டுட்டான். உடனே அவர் சொன்னார், எங்கள் ஊரில் எல்லா ஆம்பளைங்களும் அழகான்னா தெரியாதுமா, ஆனால் ஒருத்தர் இருக்காம்மா, சாக்ஷாத் மன்மதன். குழல் அழகர், வாய் அழகர், கண் அழகர், கொப்பூழில் எழுகமல பூ அழகர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கான். அழகுன்னா அழகு. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம். அவன் கூட இருந்தால் எல்லாம் அழகு தான். வேலூர் மதுரா, அவன் புல்லாங்குழல் வச்சுட்டு இருந்தா அழகு, அவன் மேய்க்கிற மாடு அழகு,
அது ஒரு வஸ்திரத்தை இடுப்பில் கட்டிட்டு தலையில் இப்படி முண்டாசு கட்டிட்டு ராஜகோபாலன்னா அது ஒரு அழகு. சர்வலங்காரம் பண்ணிட்டு திருப்பதி பெருமாள் மாதிரி அப்படி ஜம்முன்னு அவ்வளோ மாலையை போடணும், இவ்வளோ ஆபரணங்கள் போட்டிங்கன்னா அதுவும் அழகு. பூச்சாண்டி சேவைன்னு உடம்பு முழுக்க நூலை போட்டு இப்படி படுத்துட்டு இருக்கும் கனகரேன்னு ரங்கநாதன். அது எங்கேயாவது அசிங்கமாக தெரியுதா? அதாவது அதை பார்த்து திருஷ்டி வரப்படாதுன்னா பூச்சாண்டி சேவை. ஆனால் அது பார்த்து ஐயோ ராஜா அம்மா அப்படி தான் தோணும். அதை போய் பார்த்துட்டு என்னடா அது சி அப்படின்னு தோணவே தோணும். என்ன பண்ணாலும் அழகு. திருப்பதி பெருமாளுக்குலாம் ஒத்த வஸ்திரத்தை கட்டிவிட்டு ஒரு திருமஞ்சனம் அந்த தொடையில் அப்படி ஒட்டி நிற்கும். அதை பார்க்கறதுக்கே ஜென்மா சாப்பாடு. அது அழகு தான். அதெல்லாம் அனுபவிக்கிறது தானே நம்மளோட தர்மம். நான் சொன்னார் அப்படி ஒரு அழகன். பேர் என்னன்னாவா? கிருஷ்ணன்னு பேர். எப்படி இருப்பான்? அவ்வளோ வயசு. அவர் சொன்னார் நித்திய யுவா, 16 வயசு, இன்னும் தாண்டவே இல்லை. ரங்கநாதன் அப்படி தானே இருக்கார். பார்க்குற நமக்கு வயசாகிடுது. தலைமுடி நரைச்சாச்சு, கண்ணை முடி இடிக்கு விழுறது, தோல் சுருங்கிடுது. இவர் மட்டும் அப்படியே இருக்கார். கரியவாகி படை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. எதை பார்த்தாலும் மயங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஏதோ நம்ம பாட்டிகள்லாம் மயங்கினான்னு பார்த்தா எங்கள் ஜென்ரேஷன் பொம்பளைகளும் மயங்கினான். அதுதான்னு பார்த்தா குட்டி குட்டி பசங்களை கையில் தூங்கினோம்னா அவன் ரங்கா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்றது. குட்டிகள் 2 வயசு 5 வயசு குழந்தைகள்லாம் கையில் தூப்பார். இதான் ரங்கா உமாச்சின்னா ஹி லுக்ஸ் ஸோ ஹேண்ட்ஸம் யூனோ. இது அமெரிக்காலாம் எடுத்து விட சொல்லணும். ஹி லுக்ஸ் ஸோ ஹேண்ட்ஸம் யூனோ. வா ஐ லவ் ஹிம், ஐ லவ் ஹிம் சாதாரணமாக சொல்கிறது. நமக்கு 1000 நாச்சியார் திருமொழி கேட்டால் கூட வரமாட்டேங்கிறது. அந்த குட்டி பசங்க சாதாரண ஐ லவ் ஹிம், ஓ ஹி ஸோ ஹேண்ட்ஸம் அப்படின்றதுகள் பசங்க. அவ்வளோ அழகு. ஒரு சொன்னால் அழகு. வேறு என்ன பண்ணுவான்? அவன் புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்கணும், அவன் டான்ஸ் ஆடுறத பார்க்கணும், அவன் மாடு மேய்க்கிறத பார்க்கணும், அவன் அலங்காரம், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவன் தனி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அலங்காரம் அப்படி பண்ணிப்பான். மயங்கி போயிடுது பசங்க. அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு நாங்கள் போய் ஒரு தடவை பாரத பூமி போயிட்டு இந்த கிச்சா பையில் பார்த்துட்டு வருவோம்னு சரின்னு அனுப்பிட்டார். ரொம்ப நம்பிக்கையோடு அனுப்பிட்டார். 2 வருஷங்களும் இந்த வியாபாரிகளோடு வந்தால் பாரசீகத்துலேருந்து பாரதம் வந்து பார்க்கணும் அப்படின்னு. வர வழியில் என்ன ஆகிடுது, திடீர்னு இங்கே ஏதோ கடல் கொள்ளையர்கள் வந்தால் இவன் கப்பலெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போனால். இந்த 2 குழந்தைகள் ரொம்ப அழகாக இருக்கலாம். அந்த குழந்தைகளை பிடிச்சிட்டு வேற போயிட்டா கொள்ளையர்கள். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் அவர் சொல்லியிருக்கார் கிருஷ்ணனை நம்புங்கோ காப்பாற்றுவான் அப்படின்னு விட்டார். அன்னிலே இந்த குழந்தைகள் கிருஷ்ணா 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 ஜெபிச்சுட்டு இருக்கு. இவர் சொன்னதை கேட்டு அதில் மனசு லயப்பட்டு கிருஷ்ணநாமம் ஜபிச்சுட்டு இருந்த குழந்தைகள். கடல் கொள்ளையர்கள் எடுத்துட்டு அவளுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஒவ்வொருத்தரும் எனக்கு இவதான் வேணும் இவதான் வேணும் ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறானோ அவள் சரீரத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆள் யாரும் கிடையாது. சுற்றி வர மோசமான ஆண் பிள்ளைகள், நடுவில் அந்த 2 பெண் பிள்ளைகள். இப்போ 2 பேரும் பேசிக்கிற அடி கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றுவாண்டி, கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றுவாண்டி. எப்படி காப்பாற்ற போகிறான்லாம் தெரியாது, ஆனால் காப்பாற்றுவான். காப்பாற்றுவது கண்ணனுடைய காக்கும் இயல்பினன் கண்ணன். காக்கும் இயல்பு தான் அவருடைய சுபாவம். அப்போ இந்த குழந்தைகள் இப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது அதுக்குள்ளே வாழ்க்குள்ளே சண்டை வந்துடுது. அந்த கொள்ளையர்களுக்குள்ளே யார் இவர்கள் அனுபவிக்கிறதுன்னு. அப்போ ஒருத்தர் சொன்னா, டே இவ்வளோ அழகாக இருக்குது, நமக்கே இவ்வளோ ஆசையாக இருக்குது, வெளியில் இவளுக்கு 2 பேரையும் வித்துட்டோம்னா நல்ல பைசா கிடைக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் பைசா கிடைக்கும், நிறைய ஸ்திரீகள் அனுபவிக்கலாம். எல்லாருக்கும் ஓகேன்னு தோணி போயிடுது. இப்போ சுவாமி எப்படி காப்பாற்றுவான்னு தெரியாது. இவர்களுக்கெல்லாம் இவர்கள் அனுபவிக்கிறோன்றதை விட இவர்களை விற்று தொலைச்சிட்டோம்னா நல்ல பைசா கிடைக்கும்னு தோணி போயிடுது. சரி விற்று விடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த குழந்தைகிட்ட சொன்னால், அது பாரு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் 2 பேரும் விற்க போகிறோம், யாவன் அடிமையாக வாங்கிட்டு போகிறான்னு அவனுக்கு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு பெரிய இடத்துல இந்த பிள்ளைகளை நிற்க வச்சு இப்படி விற்கிறாளாம். இந்த குழந்தை வெறுமை கிருஷ்ணா 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 ஜெபிச்சுட்டே இருந்தா, வேற ஒன்றும் தெரியாது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ரொம்ப ஜெபிங்க, ஒன்றுமே தெரிய வேண்டாம், ஒன்றும் புரிய வேண்டாம், மாறுமா மாறாதான்னு யோசிக்க வேண்டாம், வெறுமை ஜெபம் பண்ணுங்க. எந்த வேலை பண்ணாலும் ஜெபிக்கணும், அவ்வளோதான். எந்த வேலையும் விட்டுட்டு ஜெபின்னு யாரும் சொல்லலை, எல்லா வேலையும் பண்ணிட்டு ஜெபிக்கணும். கோபிகள் அப்படி தானே பண்ணான். இந்த குழந்தைகள் நிறைய கிருஷ்ண கதையெல்லாம் கேட்டிருக்கா இல்லையா, அதனால் கிருஷ்ணன் காப்பாற்றுவான் பூரணமாக நம்பினார்கள். இன்றைக்கும் எத்தனை ஃபாரின் குழந்தைகள், இள வயசு பெண்கள்லாம் பிருந்தாவனத்தில் தாவணி கட்டின்ட்டு ஜோராக அலையிறது, நெத்தியில் கோபி சந்திரன் விட்டுண்டு கழுத்தை துளசி மாலையை போட்டுண்டு
அழகாக கையில் வளையெல்லாம் போட்டு மருதாணி எல்லாம் இட்டுண்டு ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு ஜபிச்சுட்டு ஆடிண்டு பிருந்தாவனத்தை சுதந்திரம் அப்பா அம்மா பந்துக்கள் செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு பிருந்தாவனத்தில் கண்ணனே கதின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இள வயசு பசங்க அசாத்தியமாக இருக்கும். பேர் கேட்டால் விரஜதாசின்வா, பிருந்தாவன் தாசின்வா, கிருஷ்ணதாசின்வா, ராதா தாசின்வா, அவள் பேரே சொல்ல மாட்டான். இங்கே வந்துட்டு அவர்களெல்லாம் தாசிகளா ஆகிட்டாலே அந்த பேரை தான் சொல்லுவார்கள். பிருந்தாவன் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதிசயமாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். சில பேர் குடும்பத்தோடு வருவா, அம்மா பொண்ணு எல்லாம் பார்த்தா எல்லாம் தாவணி எல்லாம் கட்டிண்டு நெத்தியில் கோபி சந்திரன் விட்டுண்டு கழுத்தில் துளசி மாலையை போட்டுண்டு ஆடிண்டு பாடிண்டு ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸ் அலங்காரம் பண்ணி வரடாண்ணா கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் இல்லையா அப்படின்பா. ஆண்டாள் அப்படி தானே சொல்கிறான். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சி அர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. தயிர் கிடைக்கிறதுக்கு இப்படி யாரும் அலங்காரம் பண்ணி போய் சொல்லுவோம். எல்லாம் கழட்டி வச்சுட்டு போகலான்னு இருக்கும். எல்லா அலங்காரம் பண்ணி தயிர் கிடைக்கல. ஏன்னா பின்னாடி வந்து கண்ணன் ஒரு நாள் தயிர் கிடைவான் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருப்பாளாம். இந்த மாதிரி இந்த கோபிகள் சர்வலங்கார பூஷிதிகளாக இருக்காளாம். இந்த குழந்தைகள் பார்க்குறா, கண்ணன் வருவாண்டி காப்பாற்றுவான், பரவாயில்ல இவா நம்மளை அனுபவிக்கலை விற்கிறா, கண்ணன் எப்படியோ வழி காட்டுவான்னு பார்த்தா அந்த பக்கமாக வந்த ஒரு வயசான ராஜா அவர் பார்த்தார். ஐயோ இந்த 2 குழந்தைகளும் சமத்தாக இருக்குது, இள வயசு குழந்தைகளாக இருக்கே. வயசானவர் அவருக்கு குழந்தைகள் கிடையாது. சரி பகவானா எனக்கு 2 பெண்களை கொடுத்துருக்கான்னு சொல்லி பைசாவை கொடுத்து அந்த 2 பெண்களை வாங்கிட்டு விட்டார். குழந்தைகளுக்கு கண்களில் கண்ணீர். தெரியாத இடத்துல கண்ணன் ஒரு அப்பாவை அம்மாவை கொடுத்துட்டானேன்னு எங்கேருந்து எப்படி கொடுப்பான்னு தெரியாது. ஒரு ஐஷண்டு போயிட்டார் அரண்மனைக்கு. மனைவி கிட்ட சொன்னார், விஷயத்தெல்லாம் சொன்னார். அவள் சொன்னான், எவ்வளோ பெரிய பாக்கியம், கஷ்டப்பட்டு பெற்று சுமந்து வளர்க்கெல்லாம் வேண்டாம், வளர்த்து கொடுத்துட்டான். பெருமை குழந்தைல கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தா அனுபவிச்சுட்டா போதும். அந்த பாவம் இருக்கு, எத் பாவம் தத் பவதி இல்லையா. அப்படியே அசந்து போனாலாம். அப்போ இந்த குழந்தைகள் வாட்டமாகவே இருக்கு. ஒரு நாள் ராணி கேட்டாலாம், இதுக்கடி பசங்க நன்னா தானே இருக்கல, என்ன குறை உங்களுக்கு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா? இல்லைம்மா எங்களுக்கு கல்யாணம்லாம் வேண்டாமா. என்னடைய விஷயம் சொல்லும் போனால், நாங்கள் அங்கேருந்து வந்தது பிருந்தாவனம் போகணும், கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசை, கிருஷ்ண தரிசனத்துக்காக வந்திருக்கோம். பிருந்தாவனம் போகிறதுக்கு அனுமதி கொடுப்பேளா? நீங்கள் எங்களை பைசா கொடுத்து வாங்கியிருக்க உங்கள் அடிமை. அவர் சொன்ன, அடிமையெல்லாம் கிடையாது, எங்கள் பொண்ணு நீங்கள், பிருந்தாவனம் தானே போங்கோளே. ராஜா சொன்னான், நன்னா போங்கோடி குழந்தைகள், எவ்வளோ நாள் வேணால் இருங்கோ, எப்போ தோன்றதோ திரும்பி வாங்கும். இந்த குழந்தைகள் சொல்லிட்டு திரும்பி வரணும்னு ஆசை இல்லை. அப்படியே பிருந்தாவனத்தில் புல்லாய் பிறவி தர வேண்டும், சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும், அங்கேயே இருக்கணும். இப்படி யாத்திரை போயிட்டே இருக்கணும். ஒரு நாள் போகணும், இன்னும் அவரை காணலை, யாத்திரை அப்படியே போயிட்டார். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பத்ரிகாசிரமம் போனார், நல்லா பஜனை எல்லாம் பாடுவார், பத்ரியிலேயே போயிட்டார். பெரிய கிருப்பை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுகிரகம் உண்டு இல்லையா. அப்போ இந்த பிள்ளைகள் அவர் ராஜா சரிம்மா அப்படின்னு அனுப்பி வச்சார். இந்த குழந்தைகள் பிருந்தாவனம் வந்துடுத்து. பிருந்தாவனத்தே கண்டோமேன்னு ஒரே ஆனந்தம் அதுங்களுக்கு. திரும்புகிற பக்கம் எல்லாம் ராதே 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 ராதேன்னு எல்லாரும் மாதாஜி அப்படின்னு கை கூப்பிக்கிறார். எல்லாரும் அது வரைக்கும் இந்த பிள்ளைகளை அழகாக இருக்காளின் போகப் பொருளாக பார்த்துட்டு இருந்தான். பிருந்தாவனம் வந்தாச்சு, கழுத்து துளசி மாலையை போட்டாச்சு, கோபி ட்ரெஸ் எல்லாம் போட்ட. நீ நிறைய கோபி ட்ரெஸ் எல்லாம் வைப்பா பிருந்தாவனத்தில். இந்த குழந்தைகளை எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சா, கலியுக கோபிகைகள்னு. அப்படி இந்த குழந்தைகள் அப்படி பிருந்தாவனத்தை அப்படியே சுத்தின்னு இருக்கு. கோவில்கள்லாம் போகிறா, லீலாஸ்தலம் எல்லாம் பார்க்குறா. ஆனாலும் கிருஷ்ண தரிசனம் வேணும்னு ஒரு துடியா அந்த பிள்ளைகளுக்கு. ஸோ கோபிகைகள்லாம் ஏதோ துவாபர யுகத்தில் எடுத்தவர்கள் மட்டும் நினைக்க வேண்டாம், கலியுகத்துலேயும் கோபிகள் உண்டு. நம்ம ஆண்டாள், மீரா, நிறைய பேர் உண்டு. நிறைய கோபிகைகள் கலியுகத்திலையும் உண்டு, கொட்டி கிடக்கிறா. நமக்கு சில பேர் தான் தெரியுது, நிறைய பேர் தெரியறது இல்லை. பாண்டரங்க பக்தை ஜனாபாய், பாண்டரங்களுடைய கோபி, நிறைய கோபிகைகள் உண்டு. அப்போ இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் யமுனா தீரத்தில் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கான், கிருஷ்ணா ஒரு தடவை காட்சி கொடுறா, ஒரே ஒரு தடவை காட்சி கொடுத்து. அந்த நாளும் வந்திடாதோன்னு காத்துட்டு வந்துட்டோம். கிருஷ்ணா அப்படின்னு கேட்க, ஒரு நாள் ஒரு பௌர்ணமி சமயத்தில் ஒரு ஓடம் வரதா யமுனை ஆற்றங்கரையில். அண்ணா இருட்டு சாந்தியாவால் ஆயிடுது, இருட்டு ஆரம்பிச்சாச்சு. இந்த குழந்தைகள் தனியாக உட்காந்துட்டு இருக்கு. பிருந்தாவனத்தில் பயம் இல்லை. இந்த ஓட ஏதோ வர்றது, ஏதோ பஜனை பாட்டு சப்தமெல்லாம் கேட்கறது. என்னடா ஏதோ பஜனை சப்தம் கேட்கறதுன்னு பார்த்தா
இவா பக்கத்தில் வந்து அந்த ஓடம் அப்படி திரும்பித்து பார்த்தா 2 சகிகள் ஓடம் ஓட்டின்னு இருக்கா. 2 சகிகள் அழகாக சாமரம் வீசுறா. ஒரு சகி வீணை வாசிக்கிறா. ஒரு சகி பாட்டு பாடின்னு இருக்கா. இன்னும் 2 சகி ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கைங்க. 8 சகிகள் அந்த போட்டில் உட்காந்துன்னு இருக்கா. நடுவில் கிருஷ்ணனும் ராதையும் உட்காந்துன்னு இருக்கா. அந்த பிள்ளைகளுக்கு இது கிருஷ்ணா அப்படின்னா அவ்வளோதான். எதிர்பார்க்கல. பகவான் எப்படி கிருபை பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஏதோ முகமதிய குழந்தைகள் தான், ஹசீனா ஹமீதா. ஆனால் கிருஷ்ண தாசிகள் ஆயாச்சு இல்லையா? வந்தாச்சு. அவளுக்கு ஒன்றும் புரியலை. அழகாக ஒரு சகி இறங்கினா வாங்கோடி அப்படின்னு இவா 2 பேரும் கையை பிடிச்சா. அப்படி ஓடத்தில் ஏற்றினா. இவா 2 பேரும் யமுனை ஆத்தங்களில் உட்காந்துட்டு இருந்தது பல பேர் பார்த்தா. அன்னைக்கு பாவம் இதுக்கு அழுதுண்டே இருக்குது. கிருஷ்ண கிருப்பை எப்போ தெரியலையேன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த ஓடம் வரதை நிறைய பேர் பார்த்தா. யாரோ பக்தர்கள் பஜனை பண்ணுறான்னு அவாவா போயிட்டான். இந்த பிள்ளைகள்கிட்ட ஓடம் வந்தது. இந்த 2 பிள்ளைகளையும் ஏற்றிண்டது. ஓடம் திரும்பித்து போயாச்சு. கிருஷ்ணனோட ராதையோட 8 சகிகளோட இந்த பிள்ளைகள் அப்படியே கிளம்பி போயிட்டான். அடுத்த நாள் ஊரெல்லாம் தேடுறா. அப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சது கண்ணனும் ராதையும் இந்த ஹசீனா ஹமீதாவை கூட்டுண்டு போயிட்டார்கள். கலியுகத்து கோபிகைகள், எங்கிருந்தோ பாரசீகத்திலேருந்து வந்த பிள்ளைகள். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்போ அங்கிருந்து வந்தவாளுக்கே கிடைக்கும்னா நமக்கு கிடைக்கும் இல்லையா? கிருஷ்ணா அப்படின்னு கேளுங்க, நிச்சயமாக கூட்டுண்டு போவோம். இன்னும் சில கோபிகைகள் நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो सद्गुरुनाथ भगवान की. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंदा. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குரு अर्पणम. जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय. जय श्री भारत माता की जय. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय बोलो राधा रानी की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. பகவானுடைய கிருபை. நாளைக்கு காத்தாலையும் வடவள்ளியில் ஐஓபி காலனியில் காத்தால சத்சங்கம் 10லேருந்து 12 இருக்குது. முடிஞ்சவா வந்து கலந்துக்கோங்க. கணேசாமி அப்புறம் அட்ரஸ் சொல்லிடுறதில்ல. நம்ம நாளைக்கு சாயங்காலம் இங்கே இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப்பில் யாராவது வேணால் கலந்துக்கிறதுனா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி உபன்யாசங்கள், நான் போகிற யாத்திரா வீடியோஸ், கிருஷ்ணா போஸ்டர்ஸ் எல்லாம் வரும். ஏற்கனவே இருக்கிறவங்க நோட் பண்ண மாட்டேன், இல்லாதவர்கள் சொல்கிறேன். நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 70 பொறுமையாக எடுத்துக்கோங்க. 7010888236 7010888236 7010888236. இந்த நம்பருக்கு ராதே கிருஷ்ணான் மெசேஜ் அனுப்பிச்சோம்னா குரூப்பில் சேர்த்துட்டுருவோம். டெய்லி இதெல்லாம் வரும். நான் மட்டும் தான் மெசேஜ் போடுவேன். யாரும் குட் மார்னிங் குட் நைட்லாம் ஒன்றும் போட மாட்டோம். நான் போடுற மெசேஜ் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. அதனால் நிச்சயமாக கலந்துக்கோங்க. ராதே கிருஷ்ணா. நாளையோட இந்த இடத்துல பூர்த்தி ஆகிறது. எல்லோரும் கூடி இருந்து குளிரும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. என்னடா என்னடா கொய்யா பழம் வேணுமா? அதை வந்துட்டேன்.